சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இன்னைக்கு பெற்றோர்கள் கல்வி கற்றவர்களா இருந்தாலும் சரி, படிப்பறிவு இல்லாதவர்களும் சரி, தங்களுடைய குழந்தைகள் சிறந்த உயர்கல்வியை மேற்கொள்ளணும், தரமான கல்வியை மேற்கொள்ளணும், நல்ல கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கணும், சிறந்த பாட பிரிவுகளை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அதுலதான் பெற்றோர்களுக்கு அதிக நாட்டமும் கூட. இந்த வகையான கேள்விகளுக்கு முக்கியமா கல்வி சார்ந்த, அதுவும் பள்ளி படிப்பை முடிந்து மேற்படிப்புக்கு செல்லும் குழந்தைகளுக்கு கல்வி சார்ந்த சிறந்த ஆலோசனைகளை வழங்குற நிகழ்ச்சி தான் சத்தியம் தொலைக்காட்சியின் கல்விக்களம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கல்விக்களம் நிகழ்ச்சியில அப்சரா எஜுகேஷன் கன்சல்டன்சி லிமிடெடோடைய நிர்வாக இயக்குனர் மிஸ் காஞ்சனா நம்ம மத்தியில இருக்காங்க. அவங்களை வரவேற்று இந்த நிகழ்ச்சிகளாக போகலாம். வணக்கம் மேடம். சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களுக்காக இன்றைய கல்விக்களம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறது ரொம்பவே சந்தோஷம். நேயர்களே, இன்றைய கல்விக்களம் நிகழ்ச்சியில நம்ம முக்கியமா பார்க்க போறது பிலிப்பைன்ஸ், கிர்கிஸ்தான், ஜார்ஜியா, பங்களாதேஷ், உக்ரைன், சைனா போன்ற நாடுகள்ல MBBS படிப்பு, அதாவது இப்போ நீங்க +2 முடிச்சிருந்தீங்கன்னா தொடர்ந்து மருத்துவ கல்வியை மேற்கொள்ளணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க இந்த நிகழ்ச்சியில தொடர்பு கொள்ளலாம். நேரலையில நிபுணர் இருக்காங்க, உங்களுக்கான விளக்கங்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். திரையில தெரியுற நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா மேடம் கிட்ட நேரடியா பேசி பிலிப்பைன்ஸ், ஜார்ஜியா, உக்ரைன், கிர்கிஸ்தான் போன்ற நாடுகள்ல MBBS படிப்புக்கான உங்களுடைய சந்தேகங்கள், ஆலோசனைகள் எதுவா இருந்தாலும் நீங்க நேரடியா பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம கீழே ஸ்க்ரால் ஆகிற நம்பர் அப்சரா கன்சல்டன்சியோட நம்பர். அந்த நம்பர்ல தொடர்ந்து உங்களுடைய பர்சனலா எந்த கேள்விகள் இருந்தாலும் அந்த நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக் கொள்ளலாம். மேடம், முதலாவதா ஒரு கேள்வியோட நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மேற்படிப்பு அப்படின்னாலே ஓரளவுக்கு ஸ்கூல் முடிச்சு சின்ன குழந்தையில இருந்தே பெற்றோர்கள் பிள்ளைங்களுக்கு ஊட்டி வளர்க்குற ஒரு விஷயம், வளர்ந்து பெரிய டாக்டர் ஆகணும் அப்படின்னு. குழந்தைங்களுக்குமே டிஃபால்ட்டா நிறைய பேருக்கு அது ரெஜிஸ்டர் ஆயிருது மைண்ட்ல, நான் வளர்ந்து பெரிய டாக்டர் ஆகணும். எத்தனையோ படிப்புகள் இருந்தாலும் மருத்துவ படிப்புக்குன்னு இருக்கிற மோகம் என்னைக்குமே அழியாது. நிச்சயமா அது ஒரு எவர்கிரீன் ட்ரேடாவே இருந்துட்டு இருக்கு. சோ இந்த சூழ்நிலையில இன்னைக்கு எத்தனையோ கல்விகள் வளர்ந்துருச்சு, டெக்னாலஜி வைஸும் சரி, எல்லா துறையுமே ரொம்பவே வளர்ச்சி அடைந்திருக்கிற சூழ்நிலையில மருத்துவ படிப்பு ஏன் முக்கியம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? மருத்துவன்றப்பயே அங்க ஒரு என்ன சொல்ற, ஒரு சேவை கலந்து நம்ம இன்னைக்கு சம்பாதிக்கணும். எல்லாருக்குமே மணி ஒரு மெயினான ஒரு விஷயம். சம்பாதிக்கணுன்றதை தாண்டி அங்க ஒரு சேவையும் இருக்கு. ஸோ கடவுளுக்கு அடுத்தபடியா போய் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கேட்குற ஒருத்தர் டாக்டர். ஸோ அந்த ஒரு ப்ரொஃபஷன் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பேஷனேட்டா அதை ஒரு ட்ரீமா வச்சு நம்ம டாக்டர் ஆகணும், நம்ம இது மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், நம்ம சேவையும் பணத்தையும் தாண்டி சேவையும் செய்யணும் அப்படின்ற மனப்பான்மை உள்ள பசங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ மீதி கோர்சஸ் எல்லாம் கம்ப்யூட்டர்ஸோட விளையாடுவாங்க. பட் மெடிசின்றது நம்ம உடலோட தொட்டு குணப்படுத்துற ஒரு கோர்ஸ். ஸோ அதுக்கு என்னைக்குமே ஒரு தனித்தன்மை தான். ஸோ டாக்டர் வராங்க அப்படின்றப்ப அந்த டாக்டர்னு சொல்றப்பே ஒரு மரியாதை. ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு பொது இடத்துக்கோ போறப்போ டாக்டர் வராரு, அவருக்கு இடம் விடுங்க. ஸோ அந்த ஒரு டிக்னிட்டி அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா அவங்க அந்த கடவுளுக்கு அடுத்தபடியான ஒரு இடத்துல இருக்கிறது அவங்களுக்கு அந்த ஒரு சிறப்பு. நிச்சயமா மருத்துவர்னாலே ஒரு மரியாதை, அதையும் தாண்டி அவங்களுக்குள்ளே நான் பல உயிர்களை காப்பாத்துறேன் அப்படின்ற ஒரு பெருமிதம், ஒரு சந்தோஷம் நிச்சயமா இருக்கும். சோ நேர்களே, மருத்துவ படிப்பு, அதாவது நீங்க +2 முடிச்சிருக்கீங்க, தொடர்ந்து உங்களுடைய எதிர்காலம் ஒரு மருத்துவரா இருக்கணும், மருத்துவ படிப்பை நான் மேற்கொள்ளணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கான சிறந்த ஆலோசனை இந்த நிகழ்ச்சியில நீங்க பெற்றுக்கொள்ளலாம். நம்ம மத்தியில மிஸ் காஞ்சனா, அப்சரா எஜுகேஷன் கன்சல்டன்சியோட நிர்வாக இயக்குனர் நம்ம மத்தியில இருக்காங்க. திரையில தெரிய நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. மேடம் கிட்ட நேரடியா பேசி வெளிநாடுகள்ல குறிப்பா மருத்துவ படிப்பு மேற்கொள்வதற்கான உங்களுடைய கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க மேடம் கிட்ட கேட்கலாம். மேடம், அடுத்ததா இப்போ இந்தியாக்குள்ள படி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எப்படியாவது கவர்மெண்ட் சீட் கிடைக்கணும்னு தான் போராடி படிப்பாங்க. ஏன்னா இங்க இருக்கிற ஹை ஃபீஸை அவங்களால பேசிக்லி அஃபோர்ட் பண்ண நிறைய பேரால முடியாது. ஆனா நமக்கு இருக்கிற நிலைப்படி எல்லாராலையும் மேபி 40,000 to 45,000 சீட்ஸ் தான் இந்தியாவுக்குள்ள படிக்க முடியும். அதுக்கு மேற்பட்டவங்க வெளிநாடுகள்ல போய் படிக்கணும்னு இது பண்ணுவாங்க. நிறைய மெடிக்கல் காலேஜஸ் எல்லா கண்ட்ரீஸ்லயும் இருக்கும்போது ஏன் ஸ்பெசிஃபிக்கா பிலிப்பைன்ஸ், கிர்கிஸ்தான் போன்ற நாடுகளை நீங்க பர்டிகுலரா ஸ்பெசிஃபை பண்றீங்க? ஸ்பெசிஃபை பண்றதுக்கு மெயினான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மெயினா ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் தான். பணம் எஃபர்ட் பண்ண முடியல, நீங்க சொன்ன மாதிரி. அதுக்காக தான் வெளியில போறாங்க. பட் வெளியில போனாலும் கம்பேரிட்டிவ்லி எங்க நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. திருப்பி பணம் அதிகமா செலவாகுன்றப்ப அவங்க இந்தியாலே படிச்சுக்கலாம். ஸோ பணமும் கம்மியா இருக்கணும், சேஃப்டி இருக்கணும் ஃபர்ஸ்ட். அது ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ, சேஃப்டி எங்க போனா அங்க நம்ம சேஃபா இருக்கணும். அடுத்து நம்ம அங்க பழகிறதுக்கு போக வரதுக்கு ஈஸியா இருக்கணும். லாங்குவேஜ் பேரியர் இருக்கக்கூடாது. இங்கிலீஷ் மெயினா அங்க எல்லாரும் பேசணும். ஸோ அதுதான் நமக்கு காமன் லாங்குவேஜ். அது இல்லாம நம்ம
புதுசா வந்து ஒரு மொழியே தெரியாத ஒரு ஊருக்கு போய் இறங்கணும்னா கண்ணில் கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு இங்கிலீஷ் பேசுற நாடு. அது இல்லாம இப்போ கண்டினியூஸா ஒரு 3-4 இயர்ஸா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அங்க வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட சீனியர்ஸ் அங்க இருக்காங்க, ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ்ன்றப்போ அது ஒரு லிட்டில் தமிழ்நாடு மாதிரி இருக்கு. ஸோ இவங்க போனா இவங்களை வந்து வார்ம் வெல்கம் பண்றதுக்கும் இவங்களுக்கு வந்து கைட் பண்றதுக்கும் ஆல்ரெடி ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போய் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆடட் அட்வான்டேஜ் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். அது இல்லாமல் நம்ம ஹாஸ்டல் அங்கே நடத்திட்டு வரோம். ஸோ இந்த கண்ட்ரிக்கு அனுப்புறோமோ அங்கே நம்ம ஹாஸ்டல் இருக்கு, செப்பரேட் ஹாஸ்டல் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அந்த சேஃப்டி கொடுக்குறோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ இது மாதிரி தனிப்பட்டு இருக்கிறதோடு தான் இந்த பிலிப்பைன்ஸ், கிர்கிஸ்தான், இந்த மாதிரி ஜார்ஜியா, ஜெர்மனி இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்றோம்னா நம்மளோட கண் பார்வை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அங்கே இருக்கு. ஸோ அந்த ஒரு கன்சல்டன்ட்னா இங்கே என்ரோல்மெண்ட்டோட முடிச்சுக்காம அதுக்கப்புறமும் அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா நம்ம சார்ட் அவுட் பண்ணலாம். சோ உங்களுடைய கண்காணிப்புலயே அந்த பிள்ளைங்களை வைக்க முடியும்ன்றதுனால இந்த மாதிரி கண்ட்ரீஸ் பிளஸ் அங்க சேஃப்டி ரீசன், செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக இந்த மொழி லாங்குவேஜ் பேரியர் கிடையாது அங்க. ஸோ மோர் ஓவர் ஈக்குவல். பிலிப்பைன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேக்கும் அங்கேக்கும் ஒரே கிளைமேட் தான், ட்ராபிக்கல் கிளைமேட்டும் சேம். ஸோ டிசீஸும் இங்கேக்கு வர மாதிரி ரிலேட்டடான டிசீஸ் தான் அங்கே வருது. ஸோ நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கிறது தான் நம்ம பிலிப்பைன்ஸ், கிர்கிஸ்தான் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ இந்தியாவுக்கும் அந்த நாடுகளுக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கிறதுனால இங்க படிக்கிற அதே அனுபவம் அங்க கிடைக்கும். அதனால நீங்க சஜஸ்ட் பண்ணீங்க. நிச்சயமா ஒரு நேர இணைப்புல இருக்காங்க, பேசலாம். வணக்கம் கல்விகளா. ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க பல்லாவரத்துல இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா. என் பேர் லதா. என் பொண்ணு வந்து பயோமேக்ஸ் படிச்சிருக்காங்க. சரிங்கம்மா. வந்து மெடிக்கல் படிக்கணும்னு ஆசைப்படுறான். சரி, அதான் எப்படி? ஓகேம்மா, வெளிநாட்டுக்கு அனுப்புறதா நீங்க ரெடியா இருக்கீங்களா? ஹலோ, வெளிநாடுகளுக்கு சென்று மருத்துவ படிப்பு படிக்கிறதுக்காக உங்க மகளை நீங்க அனுப்புறீங்களாமா? மேடம் நான் இப்போ வந்து அனுப்பணும்னு கொஞ்சம் பயமா இருக்கு. எனக்கு அதை பத்தி டீட்டெயில்ஸ் தெரியல. மேம் நீங்க வந்துட்டு உங்க பொண்ணை வந்து அனுப்பணும்னு நினைக்கிறீங்க, பயப்படுறீங்க. ஸோ இது வந்து ஜென்ரலாகவே எல்லா பேரண்ட்ஸுக்குமே உள்ள ஒரு விஷயம் தான். நம்ம இங்கேயே நம்ம +2 வரைக்கும் நம்மளோட அரவணைப்புலேயே வளர்த்த குழந்தைய திடீர்னு எப்படி அப்ராட் அனுப்புறது அப்படின்றது. ஸோ காலம்லாம் மாறி போச்சு. இப்போ நம்ம 2016ல் இருக்கோம். ஸோ உங்களை விட உங்க பொண்ணு ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பா. ஸோ எங்கே போனாலும் அதெல்லாம் அவங்க வந்து அதுக்கு அடாப்ட் ஆகிக்கிறதுக்கும் அங்கே வந்து இருக்கிறதுக்கான திறமைகள் நம்ம இப்போ உள்ள ஜென்ரேஷன்ஸ்க்கு இருக்கு. ஸோ மேம் நம்ம வந்துட்டு எங்கே அனுப்பினாலும் மேம், பிலிப்பைன்ஸ் ஆகட்டும், கிர்கிஸ்தான் ஆகட்டும், எந்த கண்ட்ரி அனுப்பினாலும் செப்பரேட் ஹாஸ்டல் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஸோ ஒரு ஃப்ளோர் பாய்ஸ், ஒரு ஃப்ளோர் கேர்ள்ஸ், அது மாதிரியெல்லாம் கொடுக்காம தனியாக ஒரு பில்டிங் பாய்ஸ்க்கு, அது இல்லாமல் தனியாக அதில் வேற ஒரு இடத்துல செப்பரேட்டான பில்டிங் ஃபார் கேர்ள்ஸ். ஸோ அங்கே வந்து செக்யூரிட்டி இருக்கு, சிசிடிவி கேமரா இருக்கு. ஸோ அது மாதிரி அவங்களுக்கான சேஃப்டி மெஷர்ஸ்லாம் நிறைய இருக்கு. ஆல்ரெடி நிறைய சீனியர் பொண்ணுங்க அங்கே படிச்சுட்டு இருக்காங்க, ஆல்ரெடி அந்த காலேஜில் படிக்கிற பொண்ணுங்க அங்கே இருக்காங்க. இன்னைக்கு சோஷியல் மீடியாஸ் வந்து எவ்வளோ வந்து வளர்ந்துருச்சு. ஸோ நான் சொல்லி தான் நீங்கள் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் போய் தட்டா அந்த காலேஜ் நேமை போட்டால் அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட் வந்துடுது. இப்போயே எல்லாரும் கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். ஸோ நீங்கள் பயப்படுற அளவுக்கு மேம், அது பொம்பளை புள்ளன்றதுக்கான சொல்லலை, இன்னைக்கு எல்லா குழந்தைங்களுமே ஒன்று தான். ஆம்பளை புள்ள பொம்பளை பிள்ளை எந்த பிள்ளையா இருந்தாலும் எந்த நாட்டுக்கு அனுப்பினாலும் அங்கே சேஃப்டி மஸ்ட். சேஃப்டி இல்லாத ஒரு கண்ட்ரிக்கு யாருமே இப்போ அனுப்புறது கிடையாது. பர்டிகுலராக நம்ம அது பண்ணுறதே கிடையாது. நீங்கள் தைரியமாக அனுப்பலாம். மேடம் இதுக்கு செலவு எவ்வளவு ஆகும் மேடம்? நீங்க எந்த கண்ட்ரியை செலக்ட் பண்றீங்கன்றத பொறுத்து இருக்கு மேம். இப்போ பிலிப்பைன்ஸ்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு 15 to 18 லட்ச ரூபா போல ஆகும். நீங்க ஒரு கிர்கிஸ்தான் எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு 16 லட்சம், 15 to 16 லட்சத்துக்குள்ளேயே கிர்கிஸ்தான்ல முடிச்சிடலாம். பட் அங்க டிராபிக்கல் கிளைமேட் கொஞ்சம் கோல்டா இருக்கும். ஸோ ஜார்ஜியா அந்த மாதிரி கோல்டான டெஸ்டினேஷன், அது மாதிரி ஒரு கண்ட்ரி நீங்க வந்து உங்களால எவ்வளவு அஃபோர்டபுள் அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா. ஸ்காலர்ஷிப் கிடைக்குங்களா மேடம்? மேம் புரியல மேம். ஸ்காலர்ஷிப் கிடைக்குங்களா இதுல? ஸ்காலர்ஷிப்ன்றது ஜெர்மனி பொறுத்த வரைக்கும் மட்டும் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க மேம். காலேஜ் ஃபீஸ் ஃபுல்லுமே ஸ்காலர்ஷிப். ஆனால் ஜெர்மன் லாங்குவேஜில் தான் அங்கே டீச் பண்ணுவாங்க. ஸோ ஜெர்மன் லாங்குவேஜ் கிளியர் பண்ணும். ப்ளஸ் ஜிஆர்இன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. நம்ம யூஎஸ் போனால் ஜிஆர்இ டோஃபல்னு சொல்லுவோம். அந்த எக்ஸாமில் ஏதோ ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணணும். அது பண்ணாங்கன்னா ஜெர்மனியில் ஸ்காலர்ஷிப்பில் படிக்கலாம். அதை தவிர ஏன்னா நம்ம அனுப்புகிற காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் ஆகட்டும், கிர்கிஸ்தான் ஆகட்டும், கவர்மெண்ட் காலேஜ், அந்த கண்ட்ரியோட கவர்மெண்ட் காலேஜ். ஆல்ரெடி அவங்க கொடுக்குற ஃபீஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு 1,25,000 தான். இங்கே ஒரு எல்கேஜி படிக்கிற குழந்தை கூட இன்னைக்கு 1 லட்ச ரூபா கட்டி தான் படிக்கிறாங்க. ஸோ இன்ஜினியரிங்க்கு ஈக்குவலான ஃபீஸ் தான். ஸோ அதில் நீங்கள் ஸ்காலர்ஷிப் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இது ஆல்ரெடி ரொம்ப கம்மியான ஒரு ஃபீஸ் ஃபார் எம்பிபிஎஸ் கோர்ஸ். நிச்சயமா. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். கல்விக்களம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சேலம் டிஸ்ட்ரிக்ட் மேட்டூர்ல பேசுறேங்க மேடம். முருகன். முருகன், என்ன சந்தேகம் உங்களுக்கு? எம்பிபிஎஸ் அந்த மேற்படிப்பு சம்பந்தப்பட்ட உங்களுடைய கேள்விகள் நீங்க கேட்கலாம். மேடம் ஒண்ணு மேடம், நான் வந்து மேட்டூர்ல நான் அட்வொகேட்டுங்க. ஓகே. பட் என்னோட சன் வந்து மெடிக்கலுக்கு அனுப்பணும்னு ஒரு எய்மோ.
சரிங்க. அதுல வந்து இப்போ அதர் கண்ட்ரிஸ் போயிட்டு வந்துட்டு வெளியில இங்க வரும்போது நம்ம அந்த இங்க வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு அக்செப்டபிளாக சார் நம்ம வந்துட்டு அனுப்புற யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்ரூவ் பண்ண காலேஜஸ். மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா யாரெல்லாம் அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து யாரெல்லாம் அப்ரூவ் பண்ணியிருக்காங்களோ அவங்கள எல்லாரையுமே MCA வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த MCA அப்ரூவல் அப்படின்றது வந்துட்டு இங்கேருந்து கிளம்பும் போது முன்னாடி எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்னு ஒரு விஷயம் வச்சிருந்தாங்க. பட் இப்போ அது வந்து எடுத்துட்டாங்க. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் யாரெல்லாம் வந்து ரெகனைஸ் பண்ணியிருக்காங்களோ பை டிஃபால்ட் MCA அவங்க வந்து ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் போயிட்டு அங்கே படித்து முடிச்சுட்டு இங்கே இந்தியா வந்தோன்னே இங்கே வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் அவங்களோட அந்த டிகிரியை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வைக்கிறாங்க. எவ்ரி 6 months ஒன்ஸ் அந்த எக்ஸாம் வருது. ஸோ அந்த எக்ஸாம் வந்து ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு எக்ஸாம். ஒரு 100 பேர் எழுதினாங்கன்னா 25லேருந்து 30 பேர் தான் அதை பாஸ் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு அது ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணுறாங்க. நான் சொல்ல அதை டஃப்னு நான் சொல்ல மாட்டேன். நம்ம இந்தியாவில் வந்துட்டு ஒரு மருத்துவர் ஆனோன்னா அந்த ஸ்டாண்டர்டில் படிச்சுட்டு வந்தவங்களால மட்டும்தான் இங்கே வந்து லைசன்ஸ் வாங்க முடியும். ஸோ அது வந்து டஃப்பான எக்ஸாமும் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு எக்ஸாமும் நான் சொல்லுவேன். ஸோ அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணணும்னா அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே படிச்சுட்டு வரணும். ஸோ நான் என்னோட ப்ரோக்ராம்ஸ்லையும் சொல்லுவேன், MBBSன்றது ஒரு அக்ரெசிவான கோர்ஸ். டெய்லி 6 hours படிக்கிற பசங்க மட்டும் MBBS கோர்ஸ் எடுங்க. ஏன்னா மீதி டிகிரி மாதிரி ஈஸியாக நீங்கள் போகணும், ஜஸ்ட் பாஸ் பண்ணணும். இந்தியா வந்தீங்கன்னா MCA கிளியர் பண்ண முடியாது. ஸோ MCA கிளியர் பண்ணணும்னா நல்ல ஸ்டாண்டர்டில் படிச்சுட்டு வரணும். வந்து MCAக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கோச்சிங் எடுத்துக்கணும். MCA கோச்சிங் வந்துட்டு இப்போ சென்னையில் நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது, டெல்லியில் நல்ல சென்டர்ஸ் இருக்குது. ஒரு 3 months அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி கோர்ஸ் முடிச்சுட்டு இந்தியா வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த 3 months டைம் அந்த கோச்சிங் எடுத்துகிட்டு MCA அப்பியர் ஆனீங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். ஏன்னா ஒரு 5% பசங்க 100 பேரில் 5 பேர் வந்து தான் பாஸ் ஆகிறாங்கன்னா அது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம். எட்டாக்கணின்னு கூட நம்ம சொல்லலாம். பட் அப்படி கிடையாது, 30 பேரால பாஸ் பண்ண முடியல. ஸோ படித்தா பாஸ் தான். ஸோ நல்ல ஸ்டாண்டர்டில் படிக்கணும், நல்ல நாலேஜை டெவலப் பண்ணிட்டு வந்து இந்த MCA கிளியர் பண்ணிட்டாங்கன்னா MCA எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து 1 year வந்து கவர்மெண்ட் சொல்கிற இடத்துல நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இங்கே வந்து 1 year இன்டர்ன்ஷிப் இருக்குது. ஏன்னா இங்கே உள்ள மெடிசன்ஸ் எல்லாம் இவங்க அடாப்ட் ஆகணும், இங்கே உள்ள டிசீஸ்லாம் இவங்க பார்க்கணுன்றதுக்காக அந்த 1 year ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த 1 year நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு லைசன்ஸ் நம்பர் கிடச்சிரும். ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஒரு கண்ட்ரியில் ஜாயின் பண்ணி அப்படின்னா எப்போ உங்களோட கோர்ஸ் முடிய போகுது அப்படின்னா நீங்கள் இந்தியா வந்து MCAல ரெஜிஸ்டர் பண்ணி எக்ஸாமை கிளியர் பண்ணதுக்கப்புறம் 1 year அந்த இன்டர்ன்ஷிப்பை முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு லைசன்ஸ் நம்பர் கையில் கிடைக்கும். ஒன்ஸ் லைசன்ஸ் நம்பர் வாங்கினா தான் நீங்கள் டாக்டர், இல்லை லைசன்ஸ் வச்சிருக்காதவங்க போலி டாக்டர் தான். ஸோ அதை வந்துட்டு மனசில் வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி கெரியர் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அந்த லைசன்ஸ் வாங்கினா தான் அவங்க கெரியர் முடியுது. அந்த லைசன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் அவங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வச்சுக்கலாம், இல்லை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போகலாம், கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம், PG பண்ணலாம். ஸோ வாட் எவர் இட் இஸ் ஃபர்ஸ்ட் அந்த லைசன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் அவங்களுக்கு கேரியரில். நிச்சயமா. இன்னொரு விஷயம், நீங்க சொன்ன மாதிரியே மெடிசன் படிக்கிறதுன்றது ஒரு ஜஸ்ட் ஒரு டிகிரி கிடையாது, இட்ஸ் வெரி அக்ரெசிவ் கோர்ஸ். அப்போ அதை கம்ப்ளீட் பண்ணணும்னா ஓரளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டஃபா இருந்தா, டெடிகேட்டடா இருந்தா தான் படிக்க முடியும். அதையும் தாண்டி எவ்வளவு பர்சன்டேஜ் உங்களுக்குன்னு ஒரு கிரைட்டீரியா இருக்கும், எவ்வளவு பர்சன்டேஜ் மேல எடுத்தா தான் படிக்க முடியும், இவ்வளவு மேல எடுத்தா தான் நாங்க அனுப்புவோம். அந்த காலேஜ்லயுமே கொஞ்சம் கட் ஆஃப் அந்த மாதிரி இருக்கும். ஸோ எத்தனை பர்சன்டேஜ் மார்க்ஸ் நீங்க எதிர்பார்க்குறீங்க? ஸோ MBBS வந்துட்டு யார் ஜாயின் பண்றதாலும் எதை பேஸ் பண்ணி வந்து ஜாயின் பண்ணாங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 சப்ஜெக்டோட மார்க்ஸ் தான் இவங்களோட MBBS சீட்டை வந்து நிர்ணயிக்குது. ஸோ இந்த கட் ஆஃப் வந்து இந்தியன் நார்ம்ஸ் படி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் வந்து 50% அண்ட் அபோவ் வச்சிருக்க எல்லாருமே எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் MBBS கோர்ஸ். அவங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம். பட் நம்மளோட ஒரு ஸ்டாண்டர்ட் நம்ம என்ன வச்சிருக்கோம்னா 70% அண்ட் அபோவ். இந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் 70% அண்ட் அபோவ் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் டு அப்ளை. ஏன்னா அதுக்கு கீழே வாங்குற குழந்தைக்கு படிக்கிறது கஷ்டம். இந்த கோர்ஸ் ஆல்ரெடி ஆஸ் ஐ டோல் ரொம்ப டஃப்பான கோர்ஸ்ன்றது விட்டு அதுக்கு கீழே எடுக்கிறவங்க கிட்ட ஒரு பீஸ் சாப்பிடக்கூடிய குழந்தைகிட்ட கூட போய் 10 பீஸ் கேக்க கொடுத்து நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னா எப்படி சாப்பிடுவாங்க? அது மாதிரி தான் இந்த கோர்ஸும். இது ஒரு டஃப்பான கோர்ஸ். இது வந்து கொஞ்சம் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிற குழந்தைங்களால தான் முடியும். ஸோ 70% அண்ட் அபோவ் எடுக்கிறவங்க எல்லாருமே இது ஈஸியாக வந்து கோர்ஸ் எடுத்து படிச்சிடலாம். நிச்சயமா. இதுக்கப்புறம் ஒன்ஸ் இவங்க ஜாயின் பண்ணி அங்க போயிடுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் இங்க ஒரு டைப் ஆஃப் அட்மாஸ்பியர், இங்க ஒரு டைப் பேரண்ட்ஸோட இருந்திருப்பாங்க. பிளஸ் முக்கியமா ஸ்டடீஸ்ன்னு போனதுக்கு அப்புறம் பேரண்ட்ஸ் விட ஃபேக்கல்ட்டி தான், டீச்சர்ஸ் தான், அங்க இருக்கிற ப்ரொஃபசர்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அங்க இருக்கிற ப்ரொஃபசர்ஸ் எந்த மாதிரி இருப்பாங்க, ஹவு ஃப்ரெண்ட்லி அதே வித் ஸ்டூடெண்ட்ஸ், அதை பத்தி? கண்டிப்பா. எந்த யூனிவர்சிட்டியா இருந்தாலும் ஒரு டீச்சர்ன்ற ப்ரொஃபஷன் எடுத்தவங்க யாரா இருந்தாலும் ஒரு ஸ்டூடெண்ட் போய் டவுட் கேட்குறாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்குறாங்க, இது என்னன்னு எனக்கு தெரியலன்னு கேட்டால் அவங்க ஆர்வமாக சொல்லி தருவாங்க. அதே தான் அவங்களுக்கும் நேச்சர். ஸோ அவங்களும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஃபேக்கல்ட்டிஸ் தான். காலேஜில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் குரூப் வச்சுருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸோட ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாருமே. ஸோ அதில் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி. இங்கே மாதிரி ஸ்ட்ரிக்டாக மேம் கூப்பிடணும், சார் கூப்பிடணும்,
போய் பேச தயங்குறது அப்படியெல்லாம் கிடையாது. ரொம்ப நார்மலாக அவங்க கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியாகவே பிஹேவ் பண்ணலாம். அவங்களும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அவங்களுக்கு எல்லாமே டீச் பண்ணுவாங்க. மெயினாக ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு A கிரேடில் USMLE கிளியர் பண்ணவங்க. ஸோ அந்த லெவலுக்கு உள்ளவங்க தான் ஃபேக்கல்ட்டிஸாக இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் காலேஜ்ன்றப்போ கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் தான் அவங்க. ப்ரைவேட் காலேஜாக எடுத்துக்கிட்டாலும் இந்த ஸ்டாஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா USMLEலாம் கிளியர் பண்ண ஃபேக்கல்ட்டிஸ் தான் இருக்காங்க. ஸோ நல்ல நாலேஜபிள் ஃபேக்கல்ட்டிஸ். நம்ம எந்த அளவுக்கு அவங்க கிட்ட போயிட்டு ஆர்வமாக கேட்டு கற்றுக்குறோன்றதுல தான் இருக்கு. நிச்சயமா தரவர்கள் தான் அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க. நேரிலே நம்ம சத்தியம் தொலைக்காட்சியின் கல்விக்களம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் எஜுகேஷன் கன்சல்டன்சியோட நிர்வாக இயக்குனர் காஞ்சனா நம்ம மத்தியில் இருக்காங்க. பிலிப்பைன்ஸ், கிர்கிஸ்தான், ஜார்ஜியா, ஜெர்மனி போன்ற அயல் நாடுகள்ல சென்று +2 முடிச்சதுக்கு அப்புறம் அயல் நாடுகள்ல சென்று நீங்க MBBS மருத்துவ படிப்பு மேற்படிப்பு படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கான சிறந்த ஆலோசனைகளை இந்த நிகழ்ச்சியில நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். திரையில தெரியுற நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா மேடம் கிட்ட நீங்க நேரடியா பேசலாம். MBBS படிப்பு, வெளிநாடுகள்ல சென்று MBBS படிப்பு சம்பந்தப்பட்ட உங்களுடைய சந்தேகங்கள், குழப்பங்கள் எதுவா இருந்தாலும் நீங்க நேரடியா நிகழ்ச்சியில கால் பண்ணி மேம் கிட்ட நேரடியா பேசலாம். மேம், நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருந்தோம். தரமான ஆசிரியர்கள் இருக்காங்கன்னு பாத்துறோம். இப்ப கவர்மெண்ட் காலேஜ்னால எல்லாரும் யோசிக்கிற ஒரு விஷயம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். சோ நீங்க சஜஸ்ட் பண்ற காலேஜஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி சொல்லுங்க. சோ பிலிப்பைன்ஸ் பொறுத்த வரைக்கும் ககெயின் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி வந்து நம்ம அனுப்பிட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 124 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம மூலியமா போய் அங்கே படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ கேம்பஸ் எப்படி இருக்கும்னா இங்கே கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கும் நம்ம சென்னையில், ஸோ அதே தான் உங்களுக்கு அங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். லைப்ரரி, பெரிய லைப்ரரி இருக்கு, உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே இருக்கு. மோர் தென் 500 பெட்ஸ் உள்ள ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஸோ இங்கே மாதிரி ரிலேட்டடான டிசீஸ் தான் அங்கேயும் வந்து பார்த்துட்டு வராங்க. ஸோ பிலிப்பைன்ஸ் அது ஒரு அட்வான்டேஜ். அதே மாதிரி கிர்கிஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஓஸ், ஜலாலாபாத் அப்படின்னு சொல்லிட்டு 2 யூனிவர்சிட்டி, அதுவும் அந்த கண்ட்ரியோட கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. நல்ல பெரிய காலேஜ், நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். உங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த MCA வந்து ஒரு காலேஜ் அப்ரூவ் பண்ணுறாங்கனாலே அவங்களுக்கு சில நார்ம்ஸ் இருக்குது. ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், இந்த அளவுக்கு லைப்ரரி இருக்கணும். ஸோ அதெல்லாம் மீட் அவுட் பண்ணவங்க மட்டும்தான் MCA லிஸ்டிங்லேயே வருவாங்க. ஸோ அது இல்லாமல் நம்ம காலேஜ் வந்துட்டு பட் நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு US மாதிரி UK மாதிரி எதிர்பார்க்காதீங்க. நம்ம வேலூர் மாதிரி இருக்கும், நம்ம கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் மாதிரி இருக்கும். நம்மளால இங்கே நிறைய அஃபோர்ட் பண்ண முடியலன்னு படிப்புக்காக தான் நம்ம போகிறோம், ஒரு ஃபேண்டசிக்காக நம்ம போகல. அப்ராட் போகிறது வந்துட்டு நம்மளோட ஸ்டடீஸ்க்காக. இங்கே வந்து அஃபோர்ட் பண்ண முடியல, நம்மளோட நோக்க படிப்பு, அதுக்காக போகிறோம். அது உங்களுக்கு அதுக்கான எல்லா விஷயங்களும் தரமாக இருக்கும், நல்லா இருக்கும். நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஃபேண்டஸியாக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பணமும் ப்ரிஃபர் ஆகும். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்துட்டு AC வச்சுருப்பாங்க, நல்ல பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காட்டுவாங்க. பட் அவங்க அதுக்கேற்ற மாதிரி 40 lakhs 50 lakhs சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தொட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, ஸ்டாண்டர்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் பெரிய ஃபேண்டஸியே நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்த்து அப்ராட் போகணும்னு நினைக்காதீங்க. படிக்கிறதுக்காக மட்டும் கிளம்புங்க இங்கேருந்து. ஸோ லக்ஸரியும் தாண்டி எஜுகேஷன் தாண்டி குவாலிட்டியான எஜுகேஷன் விரும்புகிறாங்கன்னா மாணவர்கள் நிச்சயமா இந்த மாதிரியான நாடுகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். மேடம், இப்போ இந்த பார்ட் ஆஃப் தி இயர் எக்ஸாம்ஸ்லாம் ஓரளவுக்கு முடிச்சுட்டு ஓரளவுக்கு இதுக்கு மேல புதுசா படிச்சு அவங்களால ஸ்கோர் பண்ண முடியாது. ஓரளவுக்கு இது வரைக்கும் என்ன படிச்சிருக்காங்களோ அதுக்கான மார்க்ஸ் தான் அவங்களால கண்டிப்பா வாங்க முடியும். சோ இந்த மதிப்பெண்களோட எத்தனை ஸ்டூடெண்ட்ஸை வந்து நீங்க அனுப்புவீங்க மேக்ஸிமம்? உங்களுடைய கன்சல்டன்சில நீங்க சூஸ் பண்ணி அனுப்பும்போது டாப் ஸ்கோரர்ஸ் தான் அனுப்புறீங்க, அந்த மாதிரி ஏதாவது கிரைட்டீரியா இருக்கா? இல்ல அப்ளை பண்ற எல்லாரையும் நீங்க அனுப்புறீங்களா? இல்ல அப்ளை பண்றதுல நம்மளோட கிரைட்டீரியா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 70%. ஸோ அந்த கிரைட்டீரியா மீட் அவுட் பண்ணி யார் ஃபர்ஸ்ட் கமோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சீட் வந்து நம்ம இது பண்றோம். ஒன்ஸ் நம்மளோட லிமிட் வந்து இப்போ கிர்கிஸ்தான் பொறுத்த வரைக்கும் 100 ஸ்டூடெண்ட்ஸ் பர் காலேஜ் நம்ம அனுப்பலாம். ஸோ ஒன்ஸ் 100 ஆனா நமக்கு சீட்ஸ் ஓவர் ஆடும். ககெயின் பொறுத்த வரைக்கும் 150 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் அனுப்பலாம். ஸோ இது ஆல்மோஸ்ட் இப்பவே 70 சீட்ஸ் ஃபில் ஆயிடுச்சு ககெயின் பொறுத்த வரைக்கும். ஏன்னா நல்ல பாப்புலரான காலேஜ் வந்து பிலிப்பைன்ஸ்ல மொத்தம் 36 யூனிவர்சிட்டிஸ் இருக்கு பிலிப்பைன்ஸ்ல. அதுல 5th பிளேஸ்ல இருக்கு ககெயின் ஸ்டேட் யூனிவர்சிட்டி. ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான காலேஜுக்கு தான் நம்ம அனுப்பிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி சீட்ஸ் எல்லாம் ஃபாஸ்டா ஃபுல் ஆயிட்டு இருக்கு. ஒன்ஸ் ரிசல்ட்டுக்கு இன்னும் ஒரு 1 week to 10 days தான் இருக்கு. மேல வந்துருது, May 5th வந்துருது. ஒன்ஸ் ரிசல்ட் வந்தோடனே வந்து நீங்க சீட்டை பிளாக் பண்ணிடுங்க. எப்போ வரைக்கும் உங்களுடைய அட்மிஷன் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்? பர்டிகுலரா ஒரு டேட் சொன்னீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணணும்னா அதுக்கான முயற்சிகள் எடுக்க வசதியா இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஏப்ரல்ல இருக்கோம், மேல ரிசல்ட் வருதுன்னா ஜூன் எண்ட் அதுக்குள்ள நம்ம முடிஞ்சிடும். அட்மிஷன்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிடும். ஏன்னா இப்பவே எல்லாரும் பிளாக் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி வந்து பேரண்ட்ஸு. ஸோ நிறைய பேர் வந்துட்டு ரெஃபரன்ஸு லாஸ்ட் இயரே வந்து நம்மளை பார்த்துட்டாங்க, நம்ம ப்ரோக்ராம்லாம் பார்த்து நிறைய பேர் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபியூ சீட்ஸ் தான் இருக்குது. ஸோ ஒன்ஸ் ரிசல்ட் வந்தோன்னா வாங்க. ப்ளஸ் ஒரு மேக்ஸிமம்ன்றது ஜூனுக்குள்ளே வந்து அட்மிஷன்ஸ் க்ளோஸ் ஆகிடும். நிச்சயமா நேர்களே, சத்தியம் தொலைக்காட்சியின் கல்விக்களம் நிகழ்ச்சியில நாம இருக்கும். ஒரு நேயர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் கல்விக்களம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? என் பேர் வந்து ஆரிஸ் மேடம். எங்க இருந்து பேசுறீங்க சார்?
நான் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல பேசுறேன் மேடம். ஓகே சார், என்ன கேள்வி வச்சிருக்கீங்க? மேம் நீங்க எந்த கண்ட்ரின்னு தெரிஞ்சுக்கலாங்களா நடக்காது? என்னென்ன கண்ட்ரீஸ் நம்ம பண்றோம்னு கேக்குறீங்களா நீங்க? ஆமாங்க மேடம். ஸோ பிலிப்பைன்ஸ் பண்றோம், கிர்கிஸ்தான் பண்றோம், ஜெர்மனி, உக்ரைன், ரஷ்யா, ஜார்ஜியா, பங்களாதேஷ், சைனா, மொரீஷியஸ். ஸோ இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பிட்டு இருக்கோம். அப்படிங்களா மேம்? எனக்கு ஃபீஸ் டீடைல்ஸ் கேட்கறீங்களா? ஃபீஸ் டீடைல்ஸ் வந்து நீங்க ஆஃபீஸ் வாங்க, நம்ம ஆஃபீஸ் அண்ணா நகர் கன்சாமி நாயுடு காலேஜுக்கு ஆப்போசிட்ல இருக்கு, நம்ம ஆஃபீஸ் வாங்க. ஸோ என்னென்ன காலேஜஸ் நம்ம பண்றோம் அதோட அந்த நீங்க ஒரு கண்ட்ரி அண்ட் காலேஜ் செலக்ட் பண்ணீங்கன்னா அதோட ஃபீஸ் டீடைல்ஸ் அதோட பர்டிகுலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அப்படிங்களா மேடம்? 5 years கம்ப்ளீட் பண்றவங்களுக்கு அங்கே இருக்குங்களா இல்ல லீவ் எல்லாம் எடுத்துறீங்களா? இயர்லி ஒன்ஸ் உங்களுக்கு 1 month லீவ் கிடைக்கும். நீங்க எந்த கண்ட்ரி போனாலும் இயர்லி ஒன்ஸ் உங்களுக்கு 1 month லீவ் கிடைக்கும். ஓகே மேடம், தேங்க்ஸ் மேடம். நன்றி. மேடம், இப்போ அவங்க கேட்டது கூட லீவ் பத்தி கேட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு 1 மாதம் வந்து விடுமுறை எடுத்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுக்கான டிராவல் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸே தான் பார்க்கணுமா? ஆமா, கண்டிப்பா. அவங்க வந்துட்டு நம்ம ஒரு ஃபெசிலிட்டேட்டர். இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டைரக்டா கிர்கிஸ்தான் போயிட்டு ப்ராசஸ் பண்ணி அந்த எம்பசி டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் பேரண்ட்ஸால தனித்தனியா போயிட்டு பார்க்க முடியாது. ஸோ நம்ம வந்துட்டு கன்சல்டன்ட்றவங்க ஒரு ஃபெசிலிட்டேட்டர். நம்ம என்ன நம்மளோட லிமிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அட்மிஷன் பண்ணி இவங்களை கொண்டு போய் அங்க விட்டு என்ரோல்மெண்ட் வரைக்கும். தென் அங்க அவங்களுக்கு பர்டிகுலரா ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு அப்படின்றப்போ ஒரு மெயில் அனுப்புனாங்கன்னா நம்ம அவங்களுக்கு அதை சப்போர்ட் பண்ணுவோம். ரேதர் தென் அவங்களுக்கு அங்க போய் என்ரோல்மெண்ட் ஒன்ஸ் ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க தான் வந்துட்டு பழகிக்கணும், சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டு எப்படி போகணும் வரணும் எல்லாம் கற்றுக்கணும். அதை தாண்டி நம்மக்கிட்ட கைடன்ஸ் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம கொடுப்போம். ஒரு லீவுக்கு வந்துட்டு போகிறப்ப அவங்களுக்கு டிக்கெட்டிங் ஹெல்ப் பண்ணணும், என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்ற சப்போர்ட் எல்லாம் நம்ம பண்ணுவோம். பட் நம்ம வந்து ஃபிசிக்கலாக போயிட்டு வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம். நிச்சயமா மேம். இப்போ உதவித்தொகை, கடன் அந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்குள்ள. நீங்க சொன்ன மாதிரி ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து ஜெர்மனில மட்டும் ஸ்காலர்ஷிப் தராங்க, மற்ற நாடுகள்ல சொந்தமா இன்வெஸ்ட் பண்ணி தான் போற மாதிரி இருக்கு. எந்த மாதிரியான லோன்ஸ் இவங்களால அப்ளை பண்ண முடியும் அங்க போய் படிக்க? இந்தியா பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் லோன் வந்து 7 lakhs வரைக்கும் அப்ரூவ் பண்றாங்க, வந்து பேங்க்ஸ் வந்து அப்ரூவ் பண்றாங்க. பட் அது வந்துட்டு இமீடியட்டா உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. ஒன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் போய் பிசிக்கலா ஜாயின் பண்ணி அந்த கண்ட்ரி எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரி போய் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அப்ளை பண்ணி வாங்கினா கொஞ்சம் ஈஸியா கிடைக்கும். ஒன்ஸ் அந்த 7 lakh அமௌண்ட் எக்ஸீட் ஆறாங்க. இப்போ சில பேர் வந்து காலேஜ் ஃபீஸ் மட்டும் லோன் போவாங்க, சில பேர் வந்து டோட்டல் அந்த 15 lakhs to 18 lakhs ஹோல் அமௌண்ட் அவங்களுக்கு என்ன செலவாகுதோ from the beginning to end வந்து லோன் போறாங்கன்னா அப்போ மார்ட்கேஜ் கேட்பாங்க. ஸோ இதுக்கு சப்போர்ட்டிங்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் கொடுப்போம். லோன் வந்து நம்ம பர்சனலாக அவங்களுக்கு பண்ணி கொடுக்கறது இல்லை, நமக்கு அதுக்கு சப்போர்ட்டிங். இப்போ லோன் போறாங்க அப்படின்னா அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம கன்சல்டன்சிலேருந்து ப்ரொவைட் பண்ணுவோம், காலேஜ்லேருந்து வாங்கி கொடுப்போம். எங்களோட சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு அந்த 7 lakhs லோன் போகிறது ரொம்ப சேஃப். காலேஜ் ஃபீ போகிறது சேஃப். கூட நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி வாங்குறது உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். உங்களுக்கும் பேங்க் மேனேஜருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பொறுத்து தான் அந்த அப்ரூவல் எல்லாமே. ஸோ அவங்களோட நார்ம்ஸ் எல்லாம் நீங்கள் மீட் அவுட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லோன் கிடைக்கும். நிச்சயமா மேம். அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே போகிறாங்க அப்படின்னா ஆரம்பத்தில் அவங்களுக்கு அங்கே சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். பேரண்ட்ஸால ஃப்ரீக்வெண்ட்டாக போய் பார்க்க முடியுமா ஸ்டூடெண்ட்ஸை? கண்டிப்பாக. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ட்ராவல் பண்ணுறப்ப தான் வந்து ஸ்டூடெண்ட் வீசாக்கு வந்து நம்ம எம்எஸ்சிக்கு போய் இன்டர்வியூ பண்ணணும். இப்போ டெல்லியில் எல்லா எம்பசியும் நம்ம அங்கே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு கொடுப்போம். பட் ஒன்ஸ் டூரிஸ்டாக போகிறப்ப நம்ம போய் எங்கேயும் அட்டன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு டிராவல் ஏஜென்ட் கிட்ட நம்மளோட பாஸ்போர்ட் கொடுத்து நம்ம டீடைல்ஸ் கொடுத்தாலே அவங்க விசா பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ பிலிப்பைன்ஸ், கிர்கிஸ்தான்லாம் ஈஸிலி ஆக்சசபிள் கண்ட்ரி தான். உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக மொழி தெரியாது, போய் இறங்கினா ஒருத்தரோட ஹெல்ப் வேணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. பட் பேரண்ட்ஸ் எங்ககிட்ட கைடன்ஸ் எடுத்துக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் ட்ராவல் பண்ணும்போதே பேரண்ட்ஸும் ட்ராவல் பண்ணோம்னா கண்டிப்பாக ட்ராவல் பண்ணலாம். அதுக்கான ஹெல்ப் எல்லாம் நாங்கள் பண்ணுறோம், பண்ணி தரீங்க. ஸோ ஹவ் ஃபார் இஸ் தி ட்ராவல், என்ன டைம் எடுக்கும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, பிலிப்பைன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ளைட் ட்ராவல் பார்த்தீங்கன்னா 8 hours ஆகும். எங்கேயாவது ஒரு இடத்துல டிரான்சிட் ஆகிட்டு போவோம், மலேசியாவோ சிங்கப்பூரோ, இங்கேருந்து 4 hours வந்து நம்ம அங்கே போவோம். ஸோ அங்கே ஒரு டிரான்சிட் 2.5 hours 3 hours டிரான்சிட் டைம் இருக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 4 hours. ஸோ வந்துட்டு டோட்டலி உங்களுக்கு 8 hours ஃப்ளைங் hours. ஒன்ஸ் போய் மணிலால ரீச் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு நம்மளோட காலேஜ் ககேன் ஸ்டேட் யூனிவர்சிட்டி இருக்கிற இடம் வந்துட்டு ககேன் ஸ்டேட், அதில் டுகிகரோ சிட்டி நம்ம போக வேண்டியது. ஸோ மணிலாலேருந்து 9 hours ட்ராவல் பை பஸ்ஸில் கூட்டிகிட்டு போவோம். அது இல்லாமல் டுகிகரோவில் ஏர்போர்ட்டும் இருக்குது. ஸோ 1 hour பை ஃப்ளைட், டொமஸ்டிக் ஃப்ளைட் எடுத்துட்டும் போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பஸ்ஸில் கூட்டு போவோம், ஏன்னா நிறைய லக்கேஜஸ் வச்சிருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு பஸ்ஸில் கூட்டிகிட்டு போவோம். நெக்ஸ்ட் டைம் அவங்க வரும்போது மணிலாலேருந்து ஒரு டொமஸ்டிக் ஃப்ளைட் புக் பண்ணாங்கன்னா ஜஸ்ட் 1 hourலேயே டுகிகரோ ரீச் ஆகிடலாம். கிர்கிஸ்தான் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 stop. ஒன்ஸ் மும்பை போயிட்டு இஸ்தான்புல், அதுக்கப்புறம் வந்து கிர்கிஸ்தான், அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுவோம். ஸோ எல்லாமே ஒரு டிரான்சிட் டைமோட நம்ம ட்ராவல் பண்ணுவோம். ஒரு
12 ஹவர்ஸ்ன்றது வச்சுக்கலாம். நம்ம இங்கேருந்து கிளம்புனோம்னா அங்க போய் ரீச் ஆகிறதுக்கு அந்த டைம் நம்ம வச்சுக்கலாம். நிச்சயமா. ஸோ ஒன்ஸ் உள்ள கேம்பஸ்குள்ள போயிட்டாங்கன்னா நம்ம ஹாஸ்டல் பத்தி பார்த்தோம், ஃபர்ஸ்டே சேஃபா இருக்கும் அதெல்லாம் பார்த்துரும். என்ன மாதிரியான ஃபுட் ஸ்டைல் அவங்க அங்க யூஸ் பண்றாங்க? இப்போ வந்துட்டு இந்த பீஸா பர்கர் எல்லாம் இந்தியால சாப்பிடணும், நம்ம ஊர்ல சாப்பிடணும்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஏன்னா இது வந்து நம்மளோட ஃபுட் கிடையாது. நம்மளோட ஃபுட் வந்துட்டு மீல்ஸ் இதெல்லாம் நம்ம ஒரு ஃபுட், அது நமக்கு இங்கே சீப்பாக கிடைக்கும். பட் ஒன்ஸ் நம்ம வந்து அவங்களோட ஃபுட்டை நம்ம எடுத்துக்கப்போ கொஞ்சம் காஸ்ட்லி தான். அதே தான் அங்கேயும் நம்ம இந்தியன்ஸ் நம்ம அங்கே போகிறோம்னா அங்கே போயிட்டு அம்மா வைக்கிற சாம்பாரும் இங்கே கிடைக்கிற இட்லியும்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. அப்படி வேணும்னா ஸ்டூடெண்ட் செல்ஃப் குக் பண்ணிக்கலாம். பட் அங்கே வந்து நம்ம ஊர் மெஸ் ஹோட்டல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. பட் கொஞ்சம் கூட அஃபோர்ட் பண்ணுற மாதிரி தான் வரும். நம்மளே குக் பண்ணிட்டா சீப்பு. ஹோட்டலில் மெஸ் போகிறோன்னா நம்ம ஊர் சாப்பாடு எல்லாமே அங்கே கிடைக்குது. ஸோ எங்கே போனாலுமே கிடைக்குது. நம்ம ஊர் ஸ்பைசஸ் க்ராசரிஸ் எல்லாமே அங்கே கிடைக்குது. ஸோ என்னோட பெஸ்ட் ஆப்ஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது மெஸ்ஸில் வந்துட்டு மந்த்லி மணி பே பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து டோர் டெலிவரி கொடுத்துட்றாங்க ஃபுட்டு. ஸோ ஃபுட்டுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. பட் இங்கே இருக்கிற டேஸ்ட்டும் இங்கே இருக்கிற அம்மாவோட சாம்பாரும் அவங்க எதிர்பார்க்க முடியாது. ஸோ அவங்க டெடிகேட்டடா போய் படிக்கணும்னா சாக்ரிஃபைசஸ் கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். ஓகே, அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். கல்விக்கடா மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? மேடம் என்னுடைய நேம் ரஞ்சித் குமார், அரக்கோணத்துல இருந்து கால் பண்ணிருக்கேன் மேம். ஓகே சார், என்ன கேள்வி சார் உங்களுக்கு? மேடம் இப்போ யூரோப்பியன் கண்ட்ரீஸ் பண்றீங்களா மேடம்? யூரோப்பியன் கண்ட்ரீஸ் பண்றோமே, ரஷ்யா பண்றோம், உக்ரைன் பண்றோம், ஜார்டன் பண்றோம். சொல்லுங்க சார். சரி மேடம், மெடிக்கல் பண்ணணும்னா எவ்வளவு மேடம் செலவாகும்? அந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ் போனா எவ்வளவு மெடிசனுக்கு செலவாகும்னு கேக்குறீங்களா? ஆமா மேடம். ஆமா மேடம். உங்களுக்கு ஒரு 25 lakhsல இருந்து 30 lakhs வரைக்கும் உங்களுக்கு தாராளமா ஆகும். per year around மேம். டோட்டலா நான் ஹோல் கோர்ஸோட டோட்டல் பட்ஜெட் சொல்றேன். ஒன்ஸ் இன்னைக்கு ஆரம்பிச்சதுல இருந்து திரும்பி இந்தியா வர வரைக்கும் 6 செலவுகள், ஃபுட், அக்கமடேஷன், ஃளைட் சார்ஜஸ், அவங்களோட டியூஷன் ஃபீஸ் எல்லாமே இன்க்ளூடட். நான் சொல்றது அக்கமடேஷன் எல்லாமே சேர்த்து சொல்றேன். ஆமா. இப்போ கைட் பண்றது எல்லாமே உங்களுடைய ஆள் யாரனா கூட இருப்பாங்களா? இல்ல அவங்க போய்ட்டு ஸ்பெசிஃபிக்கா வர பாத்துமா எல்லாத்தையுமே? இல்ல, என்ரோல்மெண்ட் வரைக்கும் எங்களோட இது இருக்கும். இங்க இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு அங்க என்ரோல் ஆற வரைக்கும் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். ஒன்ஸ் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்றப்ப எங்களை நமக்கு மெயில் பண்ணா நம்ம அதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்மளோட இது அங்க ஈடுபாடு இருக்காது. ஏன்னா ஒன்ஸ் காலேஜும் ஸ்டூடெண்ட்ஸும் டைரக்டா லிங்க் ஆயிடுறாங்க, அவங்க கிளாஸ் போறாங்க, காலேஜ்ல எல்லாமே கேட்டுப்பாங்க. அது இல்லாம ஏதாவது ஹெல்ப் வேணும், வேற ஏதாவது இப்போ ஹாஸ்டல்ல ஏதாவது சப்போர்ட் வேணும் அப்படின்றப்ப மெயில் பண்றப்போ நம்ம அதோட ஹெல்ப் பண்ணிடுவோம். ஓகே 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 மேடம். இப்போ உங்களை கான்டாக்ட் பண்ணனும் அப்படி மேடம்? நம்ம கீழே வர நம்பர் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆஃபீஸ் இங்க அண்ணா நகர்ல கந்தசாமி நாயுடு காலேஜ் ஆப்போசிட்ல இருக்கு. நம்ம ஆஃபீஸ் வாங்க, வந்துட்டு எல்லா டீடைல்ஸும் வாங்கிக்கோங்க. ஸோ யூனிவர்சிட்டியில என்னென்ன யூனிவர்சிட்டிஸ் நம்ம பண்றோம், அதோட ஃபீஸ் டீடைல்ஸ் என்னென்னு, அதுக்கப்புறம் நீங்க டிசைட் பண்ணிட்டு ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே ஓகே, தேங்க் யூ வெரி மச் மேம். தேங்க் யூ. நேர்களே, சத்தியம் தொலைக்காட்சியின் கல்விக்களம் நிகழ்ச்சி நம்ம பார்த்துருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில அப்சரா எஜுகேஷனல் கன்சல்டன்சியோட நிர்வாக இயக்குனர் மிஸ் காஞ்சனா நம்ம மத்தியில இருக்காங்க. பள்ளி படிப்பை முடித்துவிட்டு அயல் நாடுகள்ல சென்று மருத்துவ படிப்பு படிக்கணும்னு நீங்க விரும்புனீங்க அப்படின்னா, முக்கியமா பிலிப்பைன்ஸ், கிர்கிஸ்தான், ஜார்ஜியா, ஜெர்மனி, ரஷ்யா போன்ற நாடுகள்ல போயிட்டு நீங்க மேற்படிப்பு MBBS படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை நீங்க தீர்த்து கொள்ளுங்கள். திரையில தெரியிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா நேரடியா மேடம் கிட்ட நேரலில் நீங்க பேசலாம். அது மட்டும் இல்லாம கீழே தெரியிற நம்பர் அப்சரா எஜுகேஷனல் கன்சல்டன்சியோட நம்பர். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்க நிச்சயமா அந்த நம்பர் மூலமா உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம். மேடம், நம்ம தொடர்ந்து பேசலாம். நிறைய நம்ம பேசிட்டு இருந்தோம் காலேஜ் அட்மிஷன்ஸ் பத்தி அப்படி இப்படின்ட்டு. சோ இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பத்தி ஓரளவுக்கு நம்ம பேசிட்டோம். இதை தாண்டி உங்களுடைய சிலபஸ் புக்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா ஃபீஸ் அஃபோர்ட் பண்ணுமா, இல்ல இதுக்குள்ளே இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் திஸ் வந்து? எஸ், நான் சொன்ன பட்ஜெட்குள்ள தான் வரும். உங்களுக்கு புக்ஸ்ன்றது மெடிசனுக்கு நிறைய புக்ஸ் ரெஃபர் பண்ணணும். ஸோ நிறைய மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேப் வச்சுட்டு அதில் டவுன் நல்லது. ஏன்னா வாங்கிடலாம் பட் அதை திருப்பி இந்தியா எடுத்துட்டு வரதுக்கு நம்ம தனியா செலவு பண்ணணும். ஏன்னா 30 kgs தான் அலோவ் பண்றாங்க இந்த எடுத்துட்டு போறதுக்கும் திருப்பி அங்கேருந்து வரதுக்கும். ஸோ சீனியர்ஸோட புக்ஸ் வாங்கிக்கலாம், ஜெராக்ஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி எல்லாமே இன்னைக்கு ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு, அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்க சப்போஸ் அப்படி வேணும் அப்படின்னா அங்கேயோட இங்கே ரொம்ப சீப். சென்னையில ரொம்ப சீப். உங்களுக்கு மெடிசன் ரிலேட்டட் புக்ஸ் எல்லாமே ரொம்ப சீப். இங்கேருந்து நம்ம லீவுக்கு வரப்ப நெக்ஸ்ட் உள்ள சப்ஜெக்ட் சிலபஸ்க்கு என்னென்ன ரெஃபரன்ஸ் புக் ரொம்ப முக்கியமா தேவைப்படுற புக்ஸ் இங்கேருந்து வாங்கிக்கலாம். இங்கே எடுத்துட்டு போயிடலாம். ரொம்ப அடுத்த நேரம். வணக்கம், கல்விக்களம். பேசுறீங்க சேலம். சொல்லுங்க சார். ரஷ்யாவில படிக்கணும்னா ரஷ்யால போய் படிக்கணுங்களா சார்? ஆமாங்க. ஓகே ஓகே. அங்க படிக்கணும்னா ரஷ்யானா பெரிய கண்ட்ரி, மாஸ்கோவிலேயே இடம் கிடைக்குங்களா இல்ல அவுட் ஆஃப் மாஸ்கோங்களா? சார், மாஸ்கோவில் உள்ள காலேஜஸும் நம்ம பண்றோம், அவுட் ஆஃப் மாஸ்கோவில் இருக்க காலேஜும் பண்றோம். அது வந்துட்டு ஃபீஸ் வந்து மாஸ்கோவிலேயே நீங்க பண்ணணும்னா ஃபீஸ் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா வந்துடும். ஸோ அவுட் ஆஃப்
$10,000 கிட்ட வரும் சார். $7,500 to $10,000 வரைக்கும் உங்களுக்கு வரும். per year ஃபீஸ் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஆகும் மாஸ்கோவிலே பண்ணணும்னா. ஸோ அவுட் ஆஃப் மாஸ்கோ போனீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். $4,500 உங்களுக்கு முடிஞ்சிடும். இல்ல $10,000 மீன்ஸ் எவ்வளவு நம்ம அமௌண்ட்ல? நம்ம அமௌண்ட்ல ஆமாங்க சார், 6.5 லட்சம் ரூபாய்க்கு மேல வந்துரும். இது வந்து ஒன்லி ஃபீஸ் தான் சொல்றீங்களா இல்ல அகாமடேஷன் சொல்றீங்களா? இல்ல சார், நான் காலேஜ் ஃபீஸ் மட்டுமே சொல்றேன். ஃபீஸே வந்து உங்களுக்கு அவ்வளோ வரும். உங்களுக்கு எல்லா இடமே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் படிக்கணும்னா அதுக்குன்னு ஒரு காஸ்ட் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துக்கான ஒரு ப்ரைஸ் வந்து இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ரஷ்யாவில் மாஸ்கோவிலேயே படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அஃபோர்ட் அதிகமாக தான். கம்பேர் டு அதர் ஸ்டேட் இன் ரஷ்யா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக தான் அஃபோர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நன்றி. அடுத்த நேர்கிட்ட பேசும் கல்விக்களம். வணக்கம். வணக்கம், நீங்க இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். சோ இணைப்புல ஏதோ பிரச்சனை. நேர்களே, நீங்க நிகழ்ச்சிக்கு தொடர்பு கொள்ளும்போது தயவு செஞ்சு உங்க டிவி வால்யூமை கம்ப்ளீட்டா மியூட் பண்ணிடுங்க. போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி மேடம் கிட்ட நேரடியா பேசுங்க. மேடம், நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். அதாவது ஃபீஸ் பத்தி தான் நிறைய பேர் ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்காங்க. வேற என்னென்ன மாதிரியான வழி? மேபி மார்க்ஸ் வைஸ்ல உங்களுக்கு ஏதாவது ப்ரிஃபரன்சஸ் கிடைக்கிற மாதிரி, ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்கிற மாதிரி? இல்ல, இங்க உள்ள கவுன்சிலிங்க்கு மட்டும் தான் மார்க் பேசிஸ், உங்களுக்கு மெரிட் சீட்ஸ், அதுவும் 2000 சீட்ஸ் மட்டும் தான் இருக்கீங்க. இல்ல கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு. அது இல்லாம மீதி பிரைவேட் காலேஜஸ் பாத்தீங்கன்னா 3.5 lakhs வந்து பே பண்றாங்க. கவர்மெண்ட் நிர்ணயிச்ச ஃபீஸே வந்து 3.5 lakh. இங்க உள்ள பிரைவேட் காலேஜஸ்க்கு த்ரூ கவுன்சிலிங் போகும்போதே அவங்களுக்கு அவ்வளோ ஃபீஸ் வருது. ஸோ மெடிசன்றது ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து ஒண்ணுதான். ஹியூமன் பாடி வந்துட்டு ஒண்ணுதான். அதுக்குள்ள உள்ள விஷயங்கள், ஆர்கன்ஸ் வந்து ஒண்ணுதான். ஸோ சிலபஸ் வேரியேஷன் யூரோப்பியன், இந்தியன், அமெரிக்கன்றது எதை வச்சு டிஃபர் ஆகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்களோட சிலபஸ் பேட்டர்ன், எதை ஃபர்ஸ்ட் படிக்கிறாங்க, எதை நெக்ஸ்ட் படிக்கிறாங்க, இதை பொறுத்து தான் வந்து எல்லாமே வேரி ஆகுது. ஸோ எண்ட் ஆஃப் த டே ஃப்ரம் ஹெட் டு டோ, தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாத்த பற்றியும், எல்லா உறுப்புகளும் அதுக்கு என்ன டிசீஸ் வருது, அதுக்கு என்ன வந்து தீர்வு கொடுக்கணுன்றது வந்து மெடிசன் அது ஃபுல்லு படித்து முடிச்சாதான் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகிறாங்க. ஸோ நிறைய அஃபோர்ட் பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு ஒரு மெயினான கன்சர்னாக வச்சுக்குவேன். நல்ல ஸ்டாண்டர்டு, நல்ல காலேஜ், அந்த கண்ட்ரியில் அது என்ன லிஸ்டிங்கில் இருக்குது, எத்தனாவது இடத்துல இருக்குது, அதுக்கு என்ன தரம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணி பேரண்ட்ஸ் வந்து காலேஜ் செலக்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். நிச்சயமா இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்கேருந்து பேசுறீங்க? முருகானந்தம், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். ஓகே முருகானந்தம், என்ன கேள்வி உங்களுது? இப்போ இங்க அனுப்புறாங்கன்னு வைங்களேன், அந்த ஸ்காலர்ஷிப் ஏதாவது கிடைக்குங்களா? ஸ்காலர்ஷிப் பத்தி கேக்குறாங்க. இல்ல சார், நம்ம ஆல்ரெடி அனுப்புற காலேஜஸோட ஃபீஸ் எல்லாமே ரொம்ப கம்மி, 1,25,000 போல தான் வருது. ஏன்னா நம்ம பிலிப்பைன்ஸ், கிர்கிஸ்தான்லாம் பாத்தீங்கன்னா அந்த கண்ட்ரியோட கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு தான் நம்ம அனுப்பிட்டு இருக்கோம். தவிர ஃபுல் ஸ்காலர்ஷிப்ல படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜெர்மனி போகலாம். ஆனா அங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெர்மன் லாங்குவேஜ் கம்பல்சரியா படிக்கணும். GRE, TOEFL அப்படின்னு சில எக்ஸாம்ஸ் இருக்கு, அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணணும். ஸோ இதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உட்காந்து இப்போலேருந்து ஒர்க் பண்ணணும். ஜெர்மன் லாங்குவேஜ் படிச்சு அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணணும். அந்த GREன்றது டோட்டலி இங்கிலீஷ் பேஸ்டு, இங்கிலீஷ் நாலேஜ், கிராமர், அவங்களோட லிசனிங் ஸ்கில் இதெல்லாம் வச்சு தான் அந்த எக்ஸாம் இருக்கும். ஸோ அதையும் கிளியர் பண்ணிட்டாங்கன்னா ஜெர்மனியில் வந்துட்டு அங்கே வந்து எந்த பைசாவுமே கட்ட தேவையில்லை. ஃபுல் ஃபீஸ் வந்து ஸ்காலர்ஷிப். பட் லிவிங் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸோடது தான். அது ஒரு நல்ல ஆப்ஷன். பட் அதுக்கு வெயிட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் போகணும். இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜெர்மனி எடுக்கணும். அதை தவிர எல்லா கண்ட்ரீஸுமே வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கு. நிச்சயம். அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம் கல்விக்களம். வணக்கங்க, தருமபுரில இருந்து பேசுறேங்க. உங்க பேர் சார்? அண்ணாமலை. ஓகே அண்ணாமலை, MBBS வயல் நாடுகள்ல சென்று MBBS சம்பந்தப்பட்ட உங்களோட கேள்விகள் கேட்கலாம். ஆமாங்க. ஆக்சுவலா நம்ம கிளைமேட், நம்ம இந்தியன் கிளைமேட்டுக்கு ஒத்து வர்ற மாதிரி இருக்கிற கண்ட்ரிஸ் வந்து சொல்லுங்க. இணைப்புல இருக்கீங்க, நீங்க பேசலாம். அந்த மாதிரி இருக்கிற நாட்டுல சேர்த்துலாங்களா அப்படின்னு கேக்குறேங்க. ஆமா சார், உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க இந்த கிளைமேட்டுக்கு ரிலேட்டடா இருக்கிற கிளைமேட்ல சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா மெயினா மெடிசன்றது நம்ம முடிச்சுட்டு நம்ம அங்கேயே செட்டில் ஆக போறது இல்லை. திருப்பி இந்தியா வந்து இங்க MCA கிளியர் பண்ணி இங்கதான் நமக்கு ஃபியூச்சர். ஒன்ஸ் ஸ்டடீஸ்க்கு தான் போறோம்னா ஸ்டடீஸ்க்கு தான் அங்க இருக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்க வந்து அங்க செட்டில் ஆகுதுன்றது உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பர்சன்டேஜ் வந்து கம்மி தான். அங்க நீங்க பிலிப்பைன்ஸ்லயே படிச்சு முடிச்சாலும் செட்னு ஒரு எக்ஸாம் இருக்கு, அதை கிளியர் பண்ணாதான் பிலிப்பைன்ஸ்ல ஒர்க் பண்ண முடியும். ஸோ எண்ட் ஆஃப் த டே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம தாய்நாட்டுக்கு வந்து தான் ஆகணும். நம்ம வேற ஏதாவது கண்ட்ரி போகணும்னா அங்க ஒருத்தர் விசா கொடுத்தாதான், ஸ்பான்சர் பண்ணாதான் நம்மளால அங்க வேலை பார்க்க முடியும். ஸோ இந்தியா வரணுன்ற பட்சத்துல இந்தியாவில் என்ன டிசீஸ் வருது, கால்ரா, மலேரியா, ஜாண்டிஸ், இந்த மாதிரியான டிசீஸ் இதுக்கு ரிலேட்டடான இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்து படிச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆடட் அட்வான்டேஜ். ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு
இப்போ கெடவர் சொல்லுவாங்க, டெட் பாடி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். அவங்க மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அப்ராட்ல வந்து டாய்ஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்றாங்க. எனிவே டாய்ஸ் அ டாய், இது வந்து டச் பண்ணி ஒரு ஆர்கனும் ஃபீல் பண்ணி அவங்க வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணாதான் அவங்களுக்கு தெரியும் நாளைக்கு வந்து ஒரு சர்ஜரி அப்பயோ ஒரு ட்ரீட்மெண்ட் அப்பயோ அவங்களுக்கு அப்போதான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நாலேஜ் நல்லா இருக்கும். ஸோ கிளைமேட் ஆகட்டும் டிசீஸ் ஆகட்டும் இங்கேக்கு சேம் இந்தியா மாதிரியே இருக்க இடத்துக்கு நீங்க அனுப்புறது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்க கொடுங்க. நன்றி. நேர்கிட்ட பேசலாம். வணக்கம் கல்விக்களம். ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நான் திவ்யா தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன். ஓகே திவ்யா, என்ன கேள்வி உங்களுக்கு இருக்கு? நான் பிகாம் செகண்ட் இயர் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகேம்மா. எம்பிஏக்காக கேக்குறது. இல்ல ஆமா, இது முழுக்க முழுக்க மருத்துவ படிப்பு சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி. இது அயல் நாடுகள்ல சென்று மருத்துவ படிப்பு நீங்க மேற்கொள்ளணும் அப்படின்னா, முக்கியமா பிலிப்பைன்ஸ், கிர்கிஸ்தான் போன்ற நாடுகள்ல மருத்துவ படிப்பு சம்பந்தப்பட்ட உங்களுடைய கேள்விகள் இந்த நிகழ்ச்சியில் நீங்க கேட்கலாம். மேம் நம்ம தொடர்ந்து பேசலாம். அதாவது நிறைய பேர் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, எம்பிபிஎஸ் ஒன்ஸ் முடிச்சிடறாங்க அப்படின்னா பிஜி ஹையர் ஸ்டடீஸ் போறதுக்கான வாய்ப்புகள் நீங்க சொல்ற நாடுகள்ல இருக்கா, இல்ல அவங்க வந்து சொந்த நாடுலயோ இல்ல வேற நாடுகள்ல? நீங்க பிஜி பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எம்டின்றது ஒண்ணு இந்தியால பண்ணா ரெகக்னைஸ், இந்தியா தவிர யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அண்ட் கனடா. ஸோ இந்த 5 டெஸ்டினேஷன்ல நீங்க போய் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு இங்க வந்துட்டு நீங்க இது எழுத வேண்டாம், எம்சிஏ எழுத வேண்டாம். இதை தவிர நீங்க எங்க படிச்சாலும் அந்த பிஜி கோர்ஸ் வந்து இந்தியால வேலிட் கிடையாது, இந்தியால பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வேலிட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ப்ரிஃபர், நான் என்னோட சஜஷன் என்ன சொல்வேன்னா, எம்சிஏ முடிச்சுட்டு வந்து இந்தியால எக்ஸாம் எழுதி இங்கே வந்து மெரிட்ல வந்து வர ட்ரை பண்ணுங்க. எம்டிக்கு ஸ்பெஷலைசேஷன் பண்ணணும், கைனகாலஜி, ரேடியாலஜி ஏதாவது பண்ணணும்னா இந்தியால படிச்சாதான் அது உங்களுக்கு அக்செப்டபிள். அது தவிர அந்த 5 கண்ட்ரிக்கு நீங்க அஃபோர்ட் பண்ணி படிக்கிறதுக்கு இந்தியாலயே நீங்க வந்து அந்த கோர்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடலாம். சோ இவங்க ஒன்ஸ் அயல்நாடு படிக்கிறாங்கன்னா மேம் அங்கேயே வந்து ஸ்டே பேக் ஆப்ஷன் மாதிரி ஏதாவது கொடுக்குறாங்களா? இல்ல பல நாடுகள்ல அந்த மாதிரி வாய்ப்பு கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் வீசால தான் இவங்க போவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வீசா வந்து அவங்க படிக்கிற வரைக்கும் காலேஜ் வந்து இவங்களுக்கு வீசா ஸ்பான்சர் பண்ணுவாங்க. ஒன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஸோ வேர்ல்டு ஃபுல்லுமே ஒரு காமனான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரில படிச்சுட்டு இன்னொரு கண்ட்ரி போறப்ப அந்த கண்ட்ரியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து நம்ம எழுதணும். அதே மாதிரி இந்தியா வந்து அங்க படிச்சுட்டு இங்க வந்தாலும் எழுதணும். அங்கேயே படிச்சா கூட அந்த கண்ட்ரிலேயே படிச்சா கூட இங்க நம்ம வந்து இந்தியன் சிட்டிசன்றது விட்டு அந்த கண்ட்ரியோட எக்ஸாம் வச்சிருக்காங்களோ. யூஎஸ் பொறுத்த வரைக்கும் யூஎஸ்எம்எல் இருக்கு, யூகே பொறுத்த வரைக்கும் பிளாப், ஸ்ரீலங்கா ஃபார்ம் 16, ஒரு கண்ட்ரிக்கு ஒரு எக்ஸாம் வச்சிருக்காங்க அந்த மெடிசனுக்கு லைசன்ஸ் வாங்குறதுக்கு. ஸோ அதை கிளியர் பண்ணி லைசன்ஸ் வாங்கிட்டு அவங்களுக்கு ஜாப் கொடுத்து அவங்களுக்கு வீசா ஸ்பான்சர் பண்றாங்கன்ற பட்சத்துல ஸ்டூடெண்ட்ஸ் அங்க லைஃப் கண்டினியூ பண்ணலாம். பட் அது வந்துட்டு ரொம்ப ரேர், வந்துட்டு ஒரு 100ல 2 பேர் 3 பேருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கலாம். ஸோ நிச்சயமா தரமான கல்வி மேற்கொண்டு அங்க போய் படிச்சுட்டு தொடர்ந்து சொந்த நாட்டுக்கோ இல்ல வேற நாடுகள்லயோ மேற்படிப்பும் சரி ஜாபும் சரி முயற்சிக்கிறது வந்து பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். ஆமா. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம் கல்விக்களம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? என் பேர் பெரியசாமி, நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேன். ஓகே சார், என்ன கேள்வி சார்? மேடம் இப்ப எனக்கு என்ன டவுட்னாக்க, இப்போ வெளிநாடுகள்ல இருக்கிற இப்போ மெடிக்கல் படிக்கிறோம் இல்லைங்களா? ஆமா. இப்போ அந்த யூனிவர்சிட்டி மெடிக்கல் காலேஜ்ல இருக்கிற லேப் ஃபெசிலிட்டிஸ் எப்படி தெரிஞ்சுக்க முடியுங்க நம்ம? அங்க இருக்கிற லேபரட்டரி ஃபெசிலிட்டிஸ் பத்தி கேக்குறான். அது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் யாரெல்லாம் வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த காலேஜ் மட்டும் தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்ப முடியும். ஸோ அவங்களுக்குன்னு சில நார்ம்ஸ் இருக்கு. இந்த அளவுக்கு லேபரட்டரி ஃபெசிலிட்டி இருக்கணும், ஹாஸ்பிட்டல் இருக்கணும், இவ்வளோ பெட் உள்ள ஹாஸ்பிட்டல் இருக்கணும், லைப்ரரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நார்ம்ஸ் எல்லாம் மீட் அவுட் பண்ணவங்க மட்டும்தான் வந்துட்டு எம்சிஏ அண்ட் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ரெகக்னேஷன் தான் வந்து வாங்குறாங்க. ஸோ நம்ம இங்கேருந்து அனுப்புறோம்னா அது வந்து ஒரு தரமான கல்லூரி தான். அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் கம்மியா இருக்கிற இடத்துக்கு நம்ம அனுப்புறது இல்ல. அது இல்லாம பிராக்டிக்கல் எக்ஸ்ப்ளோஷர் பாத்தீங்கன்னா இங்க இந்தியால பண்ற அளவுக்கு சேம் கேடவர்ஸ் வச்சு பிராக்டிஸ் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அங்க பண்ற நம்ம அந்த பிராக்டிகல் நம்ம இந்தியாவுல பண்ற பிராக்டிகல் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குங்களா மேடம்? எப்படி? ஆமா. சோ மோஸ்ட்லி அப்ராட்ல சார் டாய்ஸ் வச்சு பிராக்டிஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்தியால வந்துட்டு கேடவர்ஸ் டெட் பாடி வச்சு தான் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம அனுப்புற காலேஜஸ் அண்ட் கண்ட்ரிஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து கேடவர்ஸ் வச்சு பிராக்டிஸ் பண்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கு. சோ டாய்ஸ் வச்சு பிராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே. நன்றி சார். மேம் அவங்களுடைய சந்தேகம் வந்து லேப் பொறுத்த சந்தேகமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ப்ரிப்பரேஷன்ஸ் நிறையவே தேவை. இன்னொரு நாட்டுக்கு, முக்கியமா இன்னொரு நாட்டுக்கு போய் படிக்கணும் அப்படின்னா நம்ம ரொம்ப தயாராகி தான் அங்க போக முடியும். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேட்டரி கிளாஸஸ், செமினார்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நீங்க நடத்துறீங்களா?
இல்ல நம்ம அது மாதிரி எதுவும் பண்றது இல்ல. நான் ஜெனரலா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்வேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய இப்ப லீவ் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரேக் எடுத்துக்காதீங்க ஸ்டடீஸ்ல இருந்து. ஸோ நல்ல ரீடிங் ஹேபிட்டை நல்லா வளர்த்துக்கோங்க. ஏதோ நாவல்ஸோ நியூஸ் பேப்பர்ஸோ ஏதோ ஒன்று கீப் ஆன் ரீடிங். அந்த ஏன்னா எம்பிபிஎஸ் கோர்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த ஒரு ஃப்ளோ இருக்கணும் அவங்களுக்கு. ஸோ அதனால மெடிசன் ரிலேட்டடாக தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஏதோ ஒரு நியூஸ் பேப்பரோ நாவலோ புக்கோ ஸோ அந்த ரீடிங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. இந்த மீன் வைவில் வந்து நிறைய பர்சனல் டெவலப்மெண்ட் கிளாஸஸ் இருக்கு, ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் நிறைய பேர் எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி போயிட்டு உங்களோட செல்ஃப் இது அவங்களோட பர்சனாலிட்டி அவங்களே டெவலப் பண்ணிக்கிறது, எதில் அவங்க கொஞ்சம் லேக் ஆகிறாங்கன்னு பார்த்துட்டு அதை டெவலப் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது இன்னும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக வந்துட்டு ஒரு நல்ல ஒரு டீசென்ட் இங்கிலீஷ் நியூட்ரலாக பேசுகிற அமெரிக்கன் அசென்ட்டில் பேசணும்னு அவசியம் இல்லை. நம்ம அவங்க கேட்குற கேள்வியை புரிஞ்சுட்டு திருப்பி ரிப்ளை பண்ணுற அளவுக்கு ஒரு நியூட்ரலான இங்கிலீஷ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசினாங்கனாலே போதுமானது. நிச்சயமா. வணக்கம் கல்விக்களம். ஹலோ மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? சுதா மேடம், சேலத்துல இருந்து பேசுறோம். ஓகே சுதா, என்ன கேள்வி? சில கண்ட்ரில எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு வர மாதிரியும் சில இதுல எம்டி இதுவும் கொடுக்குறாங்க அப்படின்றாங்க. சரிம்மா, அதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா. ரெண்டுத்துக்கும் என்ன வேறுபாடுன்னு கேக்குறீங்களா? ஆமா மேடம். ஓகே. 12 years ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன், 12 வருஷம் இங்க வந்து ஸ்கூல் படிப்பை முடிச்சுட்டு என்ன நாட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து படிச்சாலும் வந்து எம்பிபிஎஸ் தான். எம்டின்னு அங்க கொடுக்குற டிகிரி வந்து மெடிசன் ஆஃப் டாக்டர் எம்டின்ற டிகிரி கொடுக்குறாங்க. பட் வந்து அந்த 5.5 years 6 years முடிச்சுட்டு நீங்க இந்தியா வந்து நீங்க எம்சிஏ முடிச்சுட்டு நீங்க போட்டுக்கிறது வந்து எம்பிபிஎஸ் தான் நீங்க இங்க வந்து போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அந்த 5.5 years 6 years கோர்ஸை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஸ்பெஷலைசேஷன் கைனகாலஜியோ ரேடியாலஜியோ நீங்க என்ன ஸ்பெஷலைஸ் ஆறீங்களோ அதுக்கப்புறம் தான் நீங்க ஒரு எம்டி. ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம பிரிட்டிஷோட அந்த சிஸ்டமை ஃபாலோ பண்றோம் எம்பிபிஎஸ் எம்டி அப்படின்ட்டு. பட் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் அவுட் ஆஃப் இந்தியா பாத்தீங்கன்னா 12 years ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் முடிச்சுட்டு அவங்க வந்து கொடுக்குற டிகிரி வந்து எம்டி. பட் இட்ஸ் ஈக்குவல் டு எம்பிபிஎஸ் இன் இந்தியா. இந்தியா வந்து எம்பிபிஎஸ் தான் நீங்க போட்டுக்கணும். ஓ சரிங்க மேடம், தேங்க்யூ. தேங்க்யூ. நான் கிட்ட பேசலாம். வணக்கம் கல்விக்களம். ஹலோ வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க சார், எங்க இருந்து பேசுறீங்க? பேர் சங்கரன் மேடம், புதுப்பாட்டில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே சங்கரன், என்ன கேள்வி வச்சிருக்கீங்க? இப்ப இங்க இருந்து பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் பிலிப்பைன்ஸ் போறேன் மேடம். ஓகே. அங்க போய் எம்எஸ்ன்னு சொல்லிட்டு தான் ஒரு கோர்ஸ் 1.5 வருஷம் முடிக்க போறேங்க. சரி. அதுக்கப்புறமா எம்டி. இப்ப ஆனா பாத்தீங்கன்னா அங்க இங்கிருந்து நம்ம ஒரு 100 பேர் போறோங்க. ஓகே. அங்க வந்து எம்டி சீட் கம்மியா தான் இருக்கு, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்கல்ல. ஆமா எனக்கு புரியுது நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, பிலிப்பைன்ஸ் பொறுத்த வரைக்கும் பிலிப்பைன்ஸ்ல போய் நீங்க எங்க படிச்சாலுமே வந்துட்டு கண்டினியூஸான கோர்ஸ் எம்டிஓ எம்பிபிஎஸ் நீங்க படிக்க முடியாது. ஸோ அங்க டுவல் டிகிரி ஃபர்ஸ்ட் 16 months வந்து பிஎஸ் படிப்பீங்க, நெக்ஸ்ட் 4 years வந்து எம்டி படிப்பீங்க. ஒன்ஸ் இந்த 16 months பிஎஸ் படிச்சு முடிச்சது நமக்கு அகைன் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா பிஎஸ் பயாலஜி. ஒன்ஸ் இந்த பிஎஸ் பயாலஜி முடிச்சதுக்கு அப்புறம் என்மேட்னு ஒரு எக்ஸாம் அக்ராஸ் பிலிப்பைன்ஸ்ல இருக்க அத்தனை பேருமே அந்த என்மேட்டை எழுதாம அடுத்து எம்டிக்குள்ள என்டர் ஆக முடியாது. ஸோ அந்த என்மேட்ல வந்து 40% and above எடுத்த எல்லாருக்குமே அங்க எம்டி சீட் இருக்கு. ஸோ அந்த நம்ம காலேஜஸ்ல வந்து பர்டிகுலரா ஒரு ரூமர் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பிஎஸ் முடிச்சோன்னா எம்டிக்கு வந்து அங்க சீட் இல்ல, 40 சீட்டு தான் இருக்கு 60 சீட்டு தான் இருக்குன்னு ஒருத்தர் வாய்க்கு வந்து நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம அனுப்புற காலேஜ் வந்து ககெயின் ஸ்டேட் யூனிவர்சிட்டி வந்து பிலிப்பைன்ஸோட ஒரு கவர்மெண்ட் காலேஜ். அவங்க கொடுக்குற அட்மிஷன் லெட்டர் வந்து நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் 16 months வந்து பிஎஸ், அடுத்து நீங்க என்மேட்ல 40% ஸ்கோர் பண்ணணும். ஸ்கோர் பண்ணா உங்களுக்கு எம்டி சீட் இருக்குன்றத ஒரு கவர்மெண்ட் காலேஜோட அட்மிஷன் லெட்டர்ல கிளியரா மென்ஷன் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ வந்து ஒரு நம்ம இந்த கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போறோன்றப்ப ஜஸ்ட் லைக் தட் நம்ம கொண்டு போய் விட்டுட்டு நம்ம இருக்க முடியாது. நான் வந்து பாஸ்ட் 5 to 6 years இங்கே தான் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸோ நம்ம வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்கிறதா இல்லையா அது மாதிரி தவறான தகவல் சொல்லி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறது இல்லை. ஸோ அந்த அட்மிஷன் லெட்டர்லேயே உங்களுக்கு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் என்மேட் கிளியர் பண்ணீங்கன்னா 100% உங்களுக்கு எம்டி சீட் அங்கே இருக்கு. மேம் இவர் கேட்டதுல இருந்தே நமக்கு வந்து நிறைய குழப்பங்கள் இதுல இருக்கு. எத்தனை பேர் போலாமா நம்பி போலாமா, சோ யார நம்பி போறதுன்ற ஒரு கேள்வி. சோ அப்சரா எப்படி டிஃபரெண்ட் அத நீங்க சொல்லுங்க. எஸ், நிறைய பேருக்கு இந்த பயம் இருக்கு, ஐயோ இந்த என்மேட்னு ஒரு விஷயம் இருக்கு, அடுத்து வந்துட்டு எம்டி சீட் இல்லைன்னு சொல்றாங்க. நிறைய விஷயங்கள் சொல்றவங்க யாரு, அங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃபா இல்ல காலேஜ்ல இருந்து யாராவது சொன்னாங்கன்னா பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸே வந்து ஏதாவது ஒண்ணு கலப்பி விடுறதுதான் இந்த விஷயங்கள்லாம். பட் கிளியரா உங்களுக்கு அட்மிஷன் லெட்டர்ல மென்ஷன் பண்ணியிருக்கோம், நீங்க வந்து பிஎஸ் முடிச்சுட்டு என்மேட் 40% அபோவ் எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அங்க எம்டி சீட் இருக்கு. அதே மாதிரி கன்சல்டன்ட் வந்து எப்படி வந்து ஜென்யூனு
இவங்க வந்து கரெக்டா பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ஸ் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் அங்க ரெஃபரன்ஸ் இருக்கு. பிளஸ் எங்களுக்கு வந்து டைரக்ட் கான்டாக்ட் வித் யூனிவர்சிட்டி இருக்கு. இப்போ நம்ம ஆஃபீஸ் வந்தீங்கன்னா எனக்கும் யூனிவர்சிட்டிக்கும் உள்ள கான்டாக்ட் வந்து நான் உங்களுக்கு காட்டுவேன். ஸோ தட் இஸ் அ மெயின் திங். இப்போ நான் வந்து இன்னொருத்தர்கிட்ட டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொருத்தர் மூலியமா அது போகும். ஸோ ஒரு 4 பேர் தாண்டி ஒரு ஸ்டூடெண்ட்டை ரெஃபர் பண்ணி அனுப்புறது எப்படி? டேரெக்டாக நமக்கு காலேஜுக்கும் லிங்க் இருக்கு. நம்ம வந்து அட்மிஷன்ஸ் எடுக்கிறோம், டேரெக்டாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புறோம். ஸோ ஒன்ஸ் நம்ம ஆஃபீஸ் வந்தீங்கன்னா நமக்கு காலேஜோட நமக்கு இருக்கிற வந்து அக்ரிமெண்ட் வந்து நான் உங்களுக்கு காட்டுவேன். ஸோ தே ஆர் த ஜென்யூன் பீப்புள்ஸ். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க இந்த ஃபீல்டுக்கு, கன்சல்டன்ட் ஃபீல்டுக்கு வந்துட்டாங்க. பேரண்ட்ஸ் வந்து கன்சல்டன்ட் ஆயிட்டாங்க. ஒன்ஸ் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பிச்சோன்னா அவங்களே அட்மிஷன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ யார் ஜென்யூனா பண்றாங்க அப்படின்றது, கான்ட்ராக்ட் யார் வச்சிருக்காங்களோ தே ஆர் ஜென்யூன். ஸோ யாருக்கு அந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டியோட யாருக்கு டைரக்ட் டைப் இருக்கோ அவங்க மூலமா போறது வந்து ஸ்மூத்தா இருக்கும் நம்மளுடைய ப்ராசஸ். அவங்களுக்கு நாளைக்கு என்ன அங்க ப்ராப்ளம்னாலும் நாங்க வந்து அங்க கண்டிப்பா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். நிச்சயம். அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், கல்விக்களம். மேடம் நாங்க திருப்பூர்ல இருந்து பேசுறோங்க. உங்க பேர் சொல்லுங்கம்மா. மேடம் எங்க பேர் கவிதாங்க. ஓகே கவிதா, என்ன கேள்வி கவிதா? மேடம் இப்போ வந்து அங்க போய் பிலிப்பைன்ஸ்ல இல்ல அதர் கண்ட்ரீஸ்ல படிச்சுட்டு வந்தவங்க இங்க வந்து எம்சிஐ கிளியர் பண்ண முடியறது இல்ல, மேக்சிமம் வந்து ரொம்ப நாள் ஆகுது கிளியர் பண்றதுக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஒண்ணு. இன்னொன்னு, ஒரு கோர்ஸ் வந்து இப்போ பிலிப்பைன்ஸ்ல போய் முடிக்கிறதுக்கு டோட்டல் ஃபீ எவ்வளவு வருங்க? ஓகே, எம்சிஐ பத்தின டவுட்டுக்கு நான் ஃபர்ஸ்டே வந்து உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எம்சிஐன்றது ஒரு டஃப்பான ஒரு எக்ஸாம். அது வந்து ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட். ஒரு இந்தியா விட்டு வேற கண்ட்ரியில் போய் படிச்சுட்டு இந்தியாவுக்கு வர டாக்டர்ஸ்க்கு வைக்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த தரத்தில் உள்ள டாக்டர்ஸ் மட்டும்தான் அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை ஒரு 100 பேர் எழுதினாங்கன்னா ஒரு 25 பேர்லேருந்து 30 பேர் மட்டும்தான் அதை பாஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அது அந்த அளவுக்கு ஒரு டஃப்பான ஒரு எக்ஸாம். ஏன் டஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ராப்பராக இருக்கணும். வந்து மெடிசன் வந்துட்டு ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு டிகிரி வாங்கிட்டு வந்தவங்கலாம் இந்தியாவில் வந்து டாக்டர்ஸ் இருந்தாங்கன்னா அப்புறம் நமக்கு வந்துட்டு சேஃப் கிடையாது டாக்டர்ஸ்ட்டு போய் பார்க்கறது. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுறது நல்ல ஒரு விஷயம். ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற பசங்க பாஸ். டெய்லி 6 hours படிக்க ரெடியாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் எம்பிபிஎஸ் கோர்ஸ் எடுங்க. ஏன்னா எம்பிபிஎஸ் கோர்ஸ் வந்து ரொம்ப டஃப்பான கோர்ஸ், ரொம்ப அக்ரெசிவ் கோர்ஸ். நீங்கள் நிறைய புக்ஸ் நிறைய விஷயங்கள் ரெஃபர் பண்ணணும். அவுட் ஆஃப் சிலபஸ் கூட இவங்க நிறைய ரெஃபர் பண்ணணும். லேட்டஸ்ட்டாக என்ன வியாதி வந்திருக்கு, அதுக்கு என்ன மெடிசன், அதுக்கு என்ன டெஸ்ட் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி கீப் ஆன் அப்டேட்டிங். இன்னைக்கு வந்து 5.5 years படிச்சு முடிச்சிட்டோம், அதோட கோர்ஸ் முடிஞ்சது கிடையாது. லைஃப் லாங் வந்து இவங்க படிக்கணும். அப்போ லேட்டஸ்ட்டாக என்ன வியாதி வந்திருக்கு, அதுக்கு என்ன எக்யூப்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுக்கு என்ன டெஸ்ட். ஸோ லைஃப் லாங் அவங்க அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். இதை பேஷனேட்டாக, இது வந்து ஒரு வெறித்தனமாக இதை படிக்கணும்னு விருப்பப்படுற குழந்தைங்களால மட்டும்தான் அதை வந்து எடுத்து 100% ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஜஸ்ட் லைக் தட் அப்பா அம்மா ஆசைப்பட்டாங்க, இல்லை ஃபாரின் போகலான்ற ஆசையிலையோ சும்மா வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு இது இல்லாமல், ஒரு எய்ம் இல்லாத ஸ்டூடெண்ட் இந்த கோர்ஸ் எடுத்தாங்கன்னா ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக எம்சிஏ கிளியர் பண்ண முடியாது மேம். எம்சிஏன்றது ஒரு டஃப்பான எக்ஸாம் தான். அந்த 25 பேர் 30 பேரால் எப்படி பாஸ் பண்ண முடியுதுன்னா அவங்க அதுக்கு டெடிக்கேட்டடாக படிச்சிருக்காங்க. படித்தவங்க இங்கே வந்து அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடுறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இங்கேருந்து போகிறாங்க அப்படின்னா பேரண்ட்ஸோட சர்வேலன்ஸ் அங்கே இருக்காது. ஸோ இவங்க தான் செல்ஃப் மோட்டிவேட் எடுத்து இவங்க ஸ்டெப் எடுத்து தான் படித்து அதுக்கான விஷயங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுத்து வந்து பண்ணணும். ஸோ எம்சிஏ பொறுத்த வரைக்கும் இதான் என்னோட கேள்வி. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேட்டது பட்ஜெட் உங்களுக்கு எவ்வளோ ஆகும், டோட்டல் கோர்ஸ் முடிச்சுட்டு இந்தியா வரணும்னா எவ்வளோ ஆகும். கிர்கிஸ்தான் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 15 to 16 lakhs போல ஆகும். பிலிப்பைன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 18 lakhsக்குள்ளே நீங்கள் டோட்டல் கோர்ஸ் முடிச்சுட்டு வரலாம். ஸோ ஒரு கண்ட்ரிக்கு ஒரு பேக்கேஜ் இருக்குது மேம். நீங்கள் நான் ப்ரோக்ராம் முடிஞ்சோன்னே என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாமே சொல்கிறேன். நிச்சயமா. நேரிலே சத்தியம் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில அப்சரா எஜுகேஷன் கன்சல்டன்சியோட நிர்வாக இயக்குனர் மிஸ் காஞ்சனா நம்ம மத்தியில் இருக்காங்க. +2 முடிச்சதுக்கு அப்புறம் அயல் நாடுகள்ல முக்கியமா பிலிப்பைன்ஸ், கிர்கிஸ்தான், உக்ரைன், ஜார்ஜியா போன்ற நாடுகள்ல சென்று மருத்துவ படிப்பு நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அது தொடர்பான சந்தேகங்கள், குழப்பங்களுக்கு நீங்க இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களுக்கான தெளிவையும் அதுக்கான பதில்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். திரையில தெரியற நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர் கால் பண்ணீங்கன்னா நேரலையில மேடம் கிட்ட நேரடியா பேசி உங்களுக்கான சந்தேகங்களை நீங்க தீர்த்து கொள்ளலாம். தொடர்ந்து அப்சரா எஜுகேஷன் கன்சல்டன்சியோட பிரைவேட் நம்பர் நீங்க வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே ஸ்க்ரால் ஆகிற நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. அந்த நம்பர் மூலமா அவங்க கிட்ட நீங்க நேரடியா உங்களுக்கு எப்ப வேணும்னாலும் உங்களுக்கான தகவல்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அடுத்த நேர இணைப்புல இருக்காங்க, பேசலாம். வணக்கம், கல்விக்களம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க சார், எங்க இருந்து பேசுறீங்க? சென்னை தான் மேடம். ஓகே சார், உங்க பேர்? உங்க பேர்? அழகசாமி. ஓகே அழகசாமி, என்ன கேள்வி உங்களுக்கு இருக்கு? பேர் அரங்கசாமி. சொல்லுங்க சார், சொல்லுங்க உங்களுடைய கேள்விகள் கேளுங்க. வந்து 5 years பேக்கேஜ் வந்து நம்ம டோட்டலா பே பண்ணணுமா இல்ல இயர்லி பண்ண போதுமா? இல்ல சார், இல்ல உங்களுக்கு இது வந்துட்டு பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு இது கிடைக்கணும், ஒரு ஐடியா கிடைக்கணும். இந்த கோர்ஸ் எடுத்தாங்கன்னா இது முடிக்கிறதுக்கு எவ்வளவு ஆகும்ன்றது. டோட்டல் நான் சொல்ற 18 லட்ச ரூபா பிலிப்பைன்ஸ் போகணும்னா அவ்வளவு ஆகும்ன்றது
இன்னைக்கு ஆரம்பிச்சு அவங்க திரும்பி இந்தியா வர வரைக்கும் ஆன செலவுகள், அவங்களோட காலேஜ் ஃபீஸ், ஃபுட்டு, அக்கமடேஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஃப்ளைட் சார்ஜஸ், வெக்கேஷன் வந்துட்டு போகிறது கூட நம்ம அதில் சேர்த்து தான் சொல்கிறோம். ஸோ இனிஷியலாக உங்களுக்கு ஒரு 5லேருந்து 5.5 லட்ச ரூபான்றது தாராளமாக ஆகும். அதுக்கப்புறம் இனிஷியலாக உங்களுக்கு அவ்வளோ ஆகும் சார். அதுக்கப்புறம் செமஸ்டர் வைஸ் செமஸ்டர் ஃபீஸ் அனுப்புவீங்க. மந்த்லி ஃபுட் அண்ட் அக்கமடேஷனுக்கு மந்த்லி ஒரு $100 $150 ஃபார் ஃபுட் அண்ட் அக்கமடேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்புவாங்க. ஸோ உங்களுக்கு பிரித்து தான் இந்த செலவெல்லாம் வரும். இமீடியட்டாக எடுத்து நீங்கள் மொத்த அமௌண்ட்டும் இன்றைக்கி வைக்க போகிறதில்ல. ஸோ இந்த 5.5 வருஷத்துக்கும் மொத்தமாக ஆகிறத நான் இப்போ சொல்லியிருக்கேன். நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி தான் செய்வீங்க. அப்புறம் உங்களுக்கு இனிஷியலாக மட்டும் உங்களுக்கு 5 லட்ச ரூபாலேருந்து 5 லட்ச ரூபா ஆகும். அதுக்கப்புறம் அடுத்த வருஷத்துலேருந்து 2 லட்சம் 2.5 லட்சம் போல் உங்களுக்கு செலவாகும். வேற ஏதாவது கேள்வி ஏதாவது இருக்கா மேடம்? புரியலைங்க சார். இல்ல இது நம்ம கேட்டகரி வைஸ் தான் ஏதாவது இருக்காங்க. கேட்டகரினா எந்த கேட்டகரி சார் கேக்குறீங்க? அதான் நம்ம இங்க சொல்றீங்களா எஸ்சி பிசி ஓசி? இல்ல சார், இந்தியாக்குள்ள தான் அதெல்லாம். ஸோ இங்கே கவுன்சிலிங் போகணுன்னா தான் உங்களுக்கு அந்த எம்பிசி ஓசிலாம். ஜென்ரலாக இந்தியாவோட நார்ம்ஸ், இந்தியாவோட வந்து எம்பிபிஎஸ்க்கு அப்ளை பண்ணோன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் 50% அண்ட் அபோவ் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் எம்பிபிஎஸ் கோர்ஸ். அதில் வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இவங்க வந்து 40% அண்ட் அபோவ் வச்சுருந்தாங்கன்னா எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் எம்பிபிஎஸ் கோர்ஸ். பட் நம்ம வந்துட்டு 70% அண்ட் அபோவ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அட்மிஷன் எடுத்துக்கிறோம். only mark basis தான் எடுப்போம். ஆமா, only purely mark basis தான் நம்ம எடுக்கிறோம். So physics, chemistry, biologyல 70% and above எடுத்திருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே eligible to apply நம்ம கன்சல்டன்சில. நீங்க அனுப்புறதுக்கு ஏதாவது லிமிட்டட் சீட் இவ்வளவு தான் இருக்குன்றீங்களா? ஆமா சார், பிலிப்பைன்ஸ் பொறுத்த வரைக்கும் 150 சீட்ஸ் தான். அதே மாதிரி கிர்கிஸ்தான் பொறுத்த வரைக்கும் 100 சீட்ஸ் தான். ஸோ ஒரு காலேஜுக்கும் நமக்கு கான்ட்ராக்ட் இருக்கு. இந்த இயருக்கு வந்து இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம அனுப்பலாம், அதுக்கப்புறம் நம்ம எடுக்க மாட்டோம். ஏன்னா நம்ம பண்றது எல்லாமே கவர்மெண்ட் காலேஜஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சீக்கிரமே ஃபில் ஆயிடும் நமக்கு சீட்ஸ். மேம், மார்க்ஸ் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்போ +2 முடிச்சுட்டு வரவங்களுக்கு ஓகே 70% மேல அப்படின்னா அவங்களால ஓரளவுக்கு அந்த டஃப்பான கோர்ஸை வந்து கோப்பப் பண்ணி படிக்க முடியும். இன்கேஸ் அவங்க கிராஸ் மேஜர் எடுத்திருக்காங்க, இல்ல பிஎஸ்சி அந்த மாதிரி ஏதாவது டிகிரிஸ் ஆல்ரெடி வச்சிருக்காங்க அப்படின்னா, சயின்ஸ் சம்பந்தப்பட்ட டிகிரிஸ் தான் கண்டிப்பா அதுல எவ்வளவு % மார்க்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஸோ இந்த மாதிரி நர்சிங், பேராமெடிக்கல், இந்த மாதிரி மெடிசன் ரிலேட்டடான ஒரு டிகிரி முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எம்பிபிஎஸ் படிக்கணும்னா அவங்களுக்கு ஒரே ஒரு சாய்ஸ் பிலிப்பைன்ஸ் மட்டும்தான். ஸோ பிலிப்பைன்ஸ்ல மட்டும் தான் 4 years எம்டி கோர்ஸ். இந்த மெடிசன் ரிலேட்டடான ஒரு டிகிரி ஆல்ரெடி முடிச்சிருந்தாங்கன்னா அவங்க அந்த 4 years எம்டி எடுத்துக்கலாம். பட் ஸ்டில் அவங்க வந்து என்மேட்டை வந்து எழுதி கிளியர் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு எலிஜிபிள். அவங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 70% அபோவ் அவங்களோட டிகிரியில் வச்சிருந்தாங்கன்னா தே கேன் அப்ளை. ஸோ இப்படி ஆல்ரெடி போறவங்களுடைய ஸ்டடீஸ் வந்து இந்த 12th முடிச்சுட்டு வரவங்களோட சேர்ந்தே ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்குமா, இல்ல அவங்க டைரக்ட் செகண்ட்? இல்ல பிலிப்பைன்ஸ் பொறுத்த வரைக்கும் எவ்ரி இயர் ஜூன் மந்த் வந்து எம்டி கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகும். பிஎஸ் வந்துட்டு செப்டம்பர் மந்த் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ பிஎஸ் கோர்ஸ் எடுக்கிறவங்க டிஃப்ரெண்ட், 12th முடிச்சுட்டு பிஎஸ் போயிட்டு எம்டி போறவங்க டிஃப்ரெண்ட். ஸோ ஆனால் எம்டின்றது எவ்ரி இயர் ஜூன் மந்த் தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி ஏப்ரலில் வந்துட்டு அவங்களுக்கு என்மேட் எக்ஸாம் நடக்கும். இதுக்கப்புறம் 6 months கழிச்சு திருப்பி என்மேட் எக்ஸாம் நடக்கும். ஸோ அந்த என்மேட் எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டாங்கன்னா ஜூன் மந்த்ல அவங்க வந்து எம்டி கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். நிச்சயமா. நேர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், கல்விக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? மேடம் வெங்கடேசன், கள்ளக்குறிச்சியில இருந்து பேசுறேன். ஓகே வெங்கடேசன், உங்களுடைய கேள்விகள் கேளுங்க. மேடம், ரஷ்யாவில போய் படிக்கிறோம்ல மேடம், அதுக்கு ரஷ்யன் லாங்குவேஜ் கத்துக்கணுமா இல்ல நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும் போதுமா? அது நம்ம போற யூனிவர்சிட்டியை பொறுத்து இருக்கு. சில யூனிவர்சிட்டிஸ் வந்து பியூரா இங்கிலீஷ் மீடியம்லயே வந்து டீச் பண்றாங்க. சில யூனிவர்சிட்டிஸ் வந்து ரஷ்யன் லாங்குவேஜ் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்களே வந்து ரஷ்யன் லாங்குவேஜ் கிளாஸஸ் எடுத்து அதை கிளியர் பண்ண வச்சுட்டு அப்புறம் வந்து சப்ஜெக்ட் குள்ள எடுத்துட்டு போறாங்க. நம்ம என்ன சஜஸ்ட் பண்றோம்னா இங்கிலீஷ் மீடியம்லயே யார் எடுக்கிறாங்களோ அந்த காலேஜ் ப்ரிஃபர் பண்றது நல்லது. ஓகே மேடம். மேடம், அங்க இந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் சொல்றீங்களா, இந்தியா வந்து எழுதணும், அதுக்கு எங்க கோச்சிங் செப்பரேட்டா கோச்சிங் கொடுக்குறாங்களா? ஆமா, இங்க சென்னையில வந்து நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கு. டெல்லியில வந்துட்டு டைம்ஸ்ன்ற ஒரு கோச்சிங் சென்டர் இருக்கு. ஸோ அவங்க வந்துட்டு நல்ல தரமா கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க தான் இன்னைக்கு நம்பர் 1 இருக்காங்க. ஸோ அங்க போயிட்டு ஒரு 3 months கோச்சிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வருது, எப்படி நம்ம அதை ஆன்சர் பண்ணுன்ற ஒரு ஐடியா கிடைக்கும். கொஞ்சம் ஈஸியா நீங்க கிளியர் பண்றதுக்கும் நல்லா இருக்கும். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா சார்? மேடம் இருக்கு மேடம். சொல்லுங்க. மேடம், ஃபீஸ் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஃபீஸ் அதெல்லாம் டேர்ம் ஃபீஸ் மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கட்டிக்கலாமா? ஆமா, நீங்க வந்துட்டு செமஸ்டர் வைஸ் ஃபீஸ் கட்டினா போதும். ஓகே மேடம். ஓகே, தேங்க் யூ. நன்றி சார். அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், கல்விக்கலாம். ஹலோ, சொல்லுங்க சார், உங்க பேரு, இங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, என்ன கேள்வி சார் உங்களுக்கு? மேடம், பிகாம் முடிச்சிருக்கேன் மேடம். ஓகே. இப்ப நான் வந்து இங்கிலீஷ் படிக்கலாம் மேடம். அது அப்ப டீப்பா படிச்சு போனா எவ்வளவு ஃபீஸ் மேடம்? அதே ஃபீஸ் தானா ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து இல்ல மேடம்?
நீங்க வந்து பிஃபார்ம் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, அடுத்து 4 years MD கோர்ஸ் பிலிப்பைன்ஸ்ல எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க NMAT எக்ஸாம் கிளியர் பண்ணணும். இப்போ ஏப்ரல்ல உள்ள எக்ஸாம் வந்து ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ஸோ 6 months கழிச்சு உங்களுக்கு திருப்பி ஒரு NMAT எக்ஸாம் அங்கே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை எழுதி நீங்க கிளியர் பண்ணணும். அது கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஜூன் மந்த்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு MDக்கு வந்து பர் செமஸ்டர் $1,000ன்றது ஃபீஸ். ஸோ 8 செமஸ்டர் இருக்கு 4 yearsல. அது தவிர உங்களுக்கு வேற எந்த ஃபீஸஸும் இருக்காது. காலேஜ் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் இதுல எந்த சேஞ்சஸுமே உங்களுக்கு இருக்காது. நன்றி நன்றி. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம் கல்விக்களம். ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க சென்னையில இருந்து தான் பேசுறோம். ஓகேம்மா, உங்க பேர்? பையன் 12th முடிச்சிருக்கான். ஓகே, அத பிலிப்பைன்ஸ்ல சேர்றது பத்தி தான் கேட்கணும். சரி சரி, என்ன கேள்விமா வச்சிருக்கீங்க? இல்ல எப்படி எப்ப கூட்டு போவீங்க, எவ்வளவு ஃபீஸ், அந்த டீடைல்ஸ் எல்லாம் கேட்கணும். ஓகே ஓகே ஓகே. பிலிப்பைன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம அனுப்புற காலேஜ் வந்து ககேன் ஸ்டேட் யூனிவர்சிட்டி. அது வந்துட்டு பிலிப்பைன்ஸோட ஒரு கவர்மெண்ட் காலேஜ். மொத்தம் 36 மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் அப்ரூவ்ட் பை MCA இன் பிலிப்பைன்ஸ். ஸோ அந்த 36 யூனிவர்சிட்டியில் நம்ம யூனிவர்சிட்டி வந்து 5th பிளேஸ்ல இருக்கு, ககேன் ஸ்டேட் யூனிவர்சிட்டி. நம்ம யூனிவர்சிட்டியோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இங்கிலீஷ் மீடியம் ஃப்ரம் த பிகினிங் வந்து இங்கிலீஷ் மீடியம்ல தான் படிப்பாங்க. தென் ப்ராக்டிக்கல் எக்ஸ்ப்ளோஷர், உங்களுக்கு இங்கே படிக்கிற மாதிரியே ப்ராக்டிக்கல் எக்ஸ்ப்ளோஷர் கேடவர் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஸோ ஃபீஸ் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, BS வந்து 16 months படிப்பீங்க. ஃபர்ஸ்ட் BS பயாலஜி படிப்பீங்க. அப்போ 4 semesters இருக்கு. 4 மாசத்துக்கு ஒரு செமஸ்டர் உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் 3 செமஸ்டருக்கு பர் செமஸ்டர் $650 வந்து உங்களுக்கு ஃபீஸ். லாஸ்ட் ஒரு செமஸ்டர் மட்டும் $450. ஒன்ஸ் இந்த BS பயாலஜி 4 செமஸ்டரா? ஆமா, மொத்தம் 4 செமஸ்டர் BS பயாலஜி படிக்கிறப்போ. இந்த 12th முடிச்சவங்க இந்த ஜூன்ல ரிசல்ட் வந்தோனே கூட்டி போவீங்களா இல்ல எப்ப கூட்டி போவீங்க? இல்ல மேம், நீங்க ரிசல்ட் வந்தோனா வந்து நீங்க அட்மிஷன் போட்டீங்கன்னா செப்டம்பர்ல தான் போய் ஜாயின் பண்ணுவாங்க. செப்டம்பர்ல கண்டிப்பா கூட்டி போவீங்களா? செப்டம்பர்ல கண்டிப்பா நம்ம கூட்டிட்டு போய்டுவோம். எங்க பக்கத்து வீட்ல ஒரு பையங்க சொன்னாங்க போகவே இல்ல, ரொம்ப நாளாவே இருந்துட்டு இப்போ போனாங்க, அவங்க ரிட்டர்னும் வந்துட்டாங்க. அப்படிங்களா? சரி சரி, தெரியல அவங்க எந்த யூனிவர்சிட்டி போனாங்க என்ன போனாங்க தெரியல. யூனிவர்சிட்டினா உங்க நேம் தான் சொன்னாங்க. நீங்க ககேன் ஸ்டேட் யூனிவர்சிட்டி தான் சொன்னாங்களா? சரி, அதான் அவங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து 2 இன்டேக் இருந்தது. ஒன்று வந்துட்டு செப்டம்பர்ல போனாங்க, இன்னொரு பேட்ச் வந்து ஃபெப்ல போனாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிலிப்பைன்ஸ் வந்துட்டு நம்ம போகணும், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போகணும்னா டெல்லி போயிட்டு விசா இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் போகணும். ஸோ நம்ம வந்துட்டு லைக் எப்படி இங்கே உள்ள கீழ்பாக் மெடிக்கல் காலேஜுக்கு வந்து நீங்கள் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி அங்கே பிலிப்பைன்ஸ்ல இருக்க காலேஜ்லேயும் வந்து நான் போயிட்டு இந்த டேட்டை நீங்கள் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். நாங்கள் ஒரு ஃபெசிலிட்டேட்டர். ஸோ நம்ம வந்து பிலிப்பைன்ஸ் இப்போ எம்பசியில் போயிட்டு நம்ம டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணோம்னா அப்போ அவங்க புதுசாக ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண சொல்கிறாங்க, புதுசாக ஒரு ரூல் ஆட் பண்ணுறாங்க. காலேஜ்லேருந்து ஃபீஸ் ரெசிப்ட் கொடுங்க, காலேஜ்லேருந்து கரிக்குலமோட அவங்களோட அகாடமிக் ஷீட் கொடுங்க அப்படின்னு சொன்னால், ஸோ அதுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் எடுக்கும் மேம். ஒரு ப்ராசஸ்ன்றது இங்கேருந்து நம்ம பிலிப்பைன்ஸ் கன்வே பண்ணி அங்கேருந்து நமக்கு கொரியர் வந்து அப்புறம் நம்ம அதை எம்பசியில் சப்மிட் பண்ணி, ஸோ இதனால தான் டிலே இருக்குமே தவிர நம்ம வந்து பர்டிகுலராக வாண்டடாக கன்சல்டன்ஸ் வந்து எந்த டிலேவும் பண்ணுறதில்ல. ஸோ ஒரு டாக்குமெண்ட் கேட்குறாங்க அப்படின்றப்போ நம்ம அதை வந்து சப்மிட் பண்ணுறோம். ஸோ நமக்கு பின்னாடி இவங்க பின்னாடி நடக்கிற டாக்குமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 23 டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம போய் எம்பசியில் சப்மிட் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலையே சுத்தம். ஸோ அதுக்கு பின்னாடி அவ்வளோ வேலைகள் இருக்குது. ஸோ அவங்க கேட்குற ஒரு நார்ம்ஸையும் நம்ம மீட் அவுட் பண்ணால் தான் நமக்கு விசா வந்து சாப்பா பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து ஆஃபீஸில் வச்சுட்டு விசா வந்து எடுத்து அவங்களுக்கு ஒட்டி கொடுக்க போகிறதில்ல. நீங்கள் ஸ்டூடெண்ட் வந்து டெல்லி வந்து விசா இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டாக டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேல்யூவேட் பண்ணி அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தா தான் அவங்க விசா நமக்கு கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்குற விசா வந்து 2 months விசா தான். அது வந்து 9 year விசா. ஸோ இந்த விசால தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிலிப்பைன்ஸ்க்கு ட்ராவல் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அங்கே போனோடனே குவாரண்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. மெடிக்கல் செக்அப் ஃபுல்லும் எடுத்துட்டு குவாரண்டைன் ஒரு சீல் வந்து அவங்க பாஸ்போர்ட்டில் வைப்பாங்க. ஒன்ஸ் அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் காலேஜில் சப்மிட் பண்ணால் யூனிவர்சிட்டி தான் வந்து இவங்களோட இந்த 9 year விசாவை ஸ்டூடெண்ட் விசா 9F விசாவாக கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலான ப்ராசஸ் இங்கேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் போகணும் அப்படின்னா. ஸோ சில டைம் டிலே வந்து ஏற்பட்டுச்சுன்னா ஸோ இது மாதிரி ரீசனால தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் காலேஜை வந்து நாங்கள் இங்கேருந்து ஆர்டர் போட முடியாது. ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறோன்றதுக்காக நீங்கள் இந்த டேட்டில் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் போய் என்ரோல் பண்ணுற வரைக்கும் தான் நம்மளோட லிமிட். ஒரு காலேஜில் போயிட்டு அவங்களை என்ரோல் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் கிளாஸஸ் போடுறதும் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறதும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் காலேஜுக்கும் உள்ள ஒரு விஷயங்கள். அதுக்காக ஃபாரின் கோஆர்டினேட்டர்னு ஒருத்தரை வந்து அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எந்த காலேஜ் போனாலும் எந்த யூனிவர்சிட்டி போனாலும் அந்த யூனிவர்சிட்டியில் வந்து ஃபாரின் கோஆர்டினேட்டர்னு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியாக ஒருத்தரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க கிட்ட தான் வந்து இது இன்ட்ராக்ட் பண்ணிக்கணும். நம்ம கிட்ட வந்து என்னன்னா வேற ஃபெசிலிட்டிஸ்
ஸோ இப்போ ஹாஸ்டலில் வந்து ஏதோ ஒரு உங்களுக்கு வேணும், வேற விஷயங்கள் கைடன்ஸ் வேணும்னா நம்ம பண்ணலாம். பட் காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் என்ரோல் ஆயிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ்னா யூனிவர்சிட்டியை தான் அவங்க எல்லாமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். நிச்சயமா. ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். இன்றைய நிகழ்ச்சியில கலந்து கொண்டு நேர்களோட பேசுனீங்க. பலருக்கு பல நாடுகள் சம்பந்தப்பட்ட மருத்துவ படிப்பு சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு நீங்க ரொம்ப தெளிவான பதில கொடுத்தீங்க. சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களுக்காக இன்றைய கல்விக்களம் நிகழ்ச்சியில கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. நேர்களே, இவ்வளவு நேரம் நம்முடைய கல்விக்களம் நிகழ்ச்சியில அப்சரா எஜுகேஷன் கன்சல்டன்சி பிரைவேட் லிமிடெடோட நிர்வாகி இயக்குனர் மிஸ் காஞ்சனாவோட நம்ம பேசணும். அயல் நாடுகள்ல சென்று முக்கியமா பிலிப்பைன்ஸ், கிர்கிஸ்தான் போன்ற நாடுகள்ல சென்று MBBS படிப்புக்கான சம்பந்தப்பட்ட உங்களுடைய கேள்விகளுக்கு இந்த நிகழ்ச்சியில பல பேர் வந்து தகுந்த ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டீர்கள். தொடர்ந்து நீங்க அவங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே தெரியற நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. அப்சரா எஜுகேஷன் கன்சல்டன்சியோட நேரடியா நீங்க பேசி உங்களுக்கான மேற்பட்ட சந்தேகங்களை நீங்க தீர்த்துக் கொள்ளலாம். நிகழ்ச்சியை பார்த்தவங்களுக்கும் நன்றி. மற்றொரு சிறப்பு நிகழ்ச்சியை நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.